காவியம் நாவல் ஸ்டோரியை மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வீராவை பார்த்து அந்த இளைஞன் ஏளனமாக சிரித்தபடி, உனக்கு மித்துன பத்தி தெரியுமா? அப்ப அமைதியா மண்டி போட்டு உன் மரணத்தை எதிர்பார்த்து காத்துரு. அவன் கலைமான் குடும்பத்தோட இளைய வாரிசு. நீ அவனை தூண்டி விட்டா அவன் உன்னை உயிரோட விட்டு வைப்பான்னு நினைச்சியா? நீ இந்த ஆதிசக்தி ஆசிரமத்துடைய சீடனாவே மாறினாலும் அவன் கிட்ட மோதிட்டா உன்னை யாராலையோ காப்பாற்ற முடியாது என்றார். இதை கேட்ட வீராவும் நக்கலாக புன்னகைத்து, உங்க கலைமான் கிட்ட எனக்கும் அவனுக்கும் எந்த பகையும் இல்லையா? எனக்கும் அந்த கிறுக்க உதயசிம்மனுக்கு இடையில நடக்கிற விஷயத்துல நீ தலையிடாம இருந்தாதான் உனக்கு நல்லதா அப்படின்னு அந்த வீரா சொல்ல சொன்னான்னு அவன் கிட்ட போய் சொல்லு என்றான். உடனே சத்தமாக சிரித்த அந்த இளைஞன், ஏய், நீ என்ன விளையாடுறியா? நீ உன்னை யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? அவங்க முதல்ல உன்கிட்ட பேசுவாங்கன்னு நினைச்சியா? அவங்க கையால சாக கூட உனக்கெல்லாம் தகுதி கிடையாது என்றவன் கிண்டலாக பேசிக் கொண்டிருக்கும் போதே வீரா அவனது தாடையில் குத்தி என்று சத்தமாக அலறியவன் அந்த குத்தின் பலத்தால் பின்னோக்கி பறந்து தரையில் விழுந்தான். முகத்தில் கடுமையான வலியை உணர்ந்தான். அடி அந்த இளைஞனின் பற்களை உடைத்திருந்தது. அவன் வாயில் ரத்தம் வழிந்தது. வீராவின் தாக்குதல் வேகமாகவும் இரக்கமில்லாமலும் இருந்தது. வீரா மெல்ல தன் கைகளை தேய்த்துக் கொண்டே, நீ ரொம்ப முட்டாள்தனமா பேசுறிய. எனக்கு கோபமே வராதுன்னு நினைச்சிட்டியா? நீங்க இவ்வளவு நேரம் என்ன அடிச்சீங்க, ஆனா என்ன கொஞ்சமும் காயப்படுத்தல. இப்ப பாரு, என்னோட ஒரே ஒரு குத்துல உன்னோட தாடை உடைஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது நான் பலவீனமா இருக்கேன்னு நீ இப்பவும் நினைக்கிறியான்னு என்று கேட்டான். அதே நேரம் இந்த காட்சியை பார்த்த மற்ற மூவரும் திகிலில் இருந்தனர். வீராவின் பார்வை தங்கள் மேல் விழுந்ததும் அவர்கள் உடல் நடுங்கியது. பாதையில் இருந்த அழுத்தம், நீண்ட தூர ஓட்டம் மற்றும் வீராவை தாக்கியது என அவர்கள் அனைவருமே மிகவும் சோர்வாக இருந்ததா அவர்கள் விரும்பினாலும் அவர்களால் வேகமாக ஓட முடியாது. இதில் அவர்களை மிகவும் பயமுறுத்திய விஷயம், தங்களை தற்காத்துக் கொள்ளக்கூட இப்போது அவர்களிடம் வலிமை இல்லாததுதான். அவர்களின் பயத்தை கண்டு சிரித்த வீரா முதலில் வம்பெழுத்த வலிமையான இளைஞனை பார்த்து, நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? இல்ல நான் திரும்ப சொல்லணுமா என்று தன் கையை தடவியபடி கேட்டான். இல்ல இல்ல என்று அவசரமாக மறுத்த அந்த இளைஞன் ஒரு மெல்லிய புன்னகையுடன் தன் பதட்டத்தை மறைக்க முயன்றபடி, உன்னோட ஒவ்வொரு வார்த்தையையும் நான் தெளிவா கேட்டுட்டேன். நான் உன் செய்திய மிதுன் கிட்ட சொல்லிடுறேன் என்றா. எங்கே மறுத்தால் மீண்டும் தாடை சிதறிவிடுமோ என்ற பயம் அவனுக்கு. வீரா திருப்தியுடன் தலையசைத்து எழுந்திட 4 இளைஞர்களும் தட்டு தடுமாறி அங்கிருந்து ஓடிச் சென்றனர். அவர்கள் ஓடுவதை பார்த்தபடி வீரா இப்போது சாலையில் தனியாக நின்று கொண்டிருந்தார். பின் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் தன்னால் மேலும் செல்ல முடியுமா என்று அறிய விரும்பி அந்த பாதையில் முன்னேறினார். தன்னால் அநாகத சக்கர வீரர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை அடைய முடியும் என்பது சற்று நேரத்திலேயே அவனுக்கு தெரிந்துவிட்டது. ஆனாலும் சாலையின் அழுத்தத்தின் மூலம் தன்னை வலிமையாக்கிக் கொள்ள விரும்பினான். அதனால் அந்த பாதையில் ஓடிக்கொண்டே இருந்தான். 2000 எடை அழுத்தம் காரணமாக அவனது வேகம் முன்பை விட மிகவும் மெதுவாக இருந்தது. ஆனாலும் மெதுவாகவே நகர்ந்தவன் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கும் மேலாக முயன்று இறுதியில் அந்த மைல்கல்லை கடந்திருந்தான். நிம்மதி பெருமூச்சு விட்ட வீரா அந்த பாதையை பார்த்தான். சாலை இன்னும் முடியவில்லை என்பதும் அது அடுத்த சக்கரம் கொண்டவர்களுக்கான பாதை என்றும் அவனுக்கு புரிந்தது. இந்த மைல்கல்ல கடந்து முன்னேறினா எவ்வளவு அழுத்தம் வரும்னு தெரியலையே. இது அடுத்த சக்கரத்துக்கான சக்திங்கிறதுனால அழுத்தம் இதை விட 2 மடங்கு அதிகமா இருக்கும். அப்ப ஆபத்தும் அதிகமா தான் இருக்கும். ஆனா முயற்சி செஞ்சாதானே ஏன் எல்லை என்னன்னு எனக்கு தெரியும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டவன் சிறிது நேரம் யோசித்த பிறகு, பார்த்துடலாம் என்று எண்ணியபடி தயங்காமல் முன்னேறினான். ஆனால் அடுத்த நொடி வீரா மீது பயங்கரமான அழுத்தம் ஏற்பட்டது. சொல்லப்போனால் வீராவின் உடல் மேல்
யாரோ ஒரு மலையையே வைத்தது போல் இருந்தது. ஆஹ்! ஆஹ்! இந்த அழுத்தம் ரொம்ப அதிகம் என்று முனகினான். அவன் முகம், வயிறு, கைகள், கால்கள் என அனைத்தும் தரையில் ஒட்டிக் கொண்டன. அவன் ஒரு புதைக்குழியில் சிக்கிக் கொண்டது போல் உணர்ந்தான். அவனால் ஒரு அங்குலம் கூட அசைய முடியவில்லை. அவன் தன் தலையை தூக்க முயன்றான். ஆனால் அவன் தலையே 1000 எடை அளவுக்கு கனமாக உணர்ந்தான். அவன் தன்னால் முடிந்தவரை முயற்சி செய்தான். ஆனாலும் அவனால் தலையை தூக்க முடியவில்லை. சாலையின் முதல் 10 மைல் பகுதி 500 எடைக்கள் அழுத்தம் இருந்தது. அடுத்த 10 மைல்களான சாலையின் 2ஆம் பகுதியில் 1000 எடைக்கல் அழுத்தம் இருந்தது. 3வது பகுதியில் 2000 எடைக்கல் அழுத்தம் இருந்தது. இந்த வழியில் பார்த்தால் 4வது பகுதியில் மொத்த அழுத்தம் 4000 எடைக்கல் இருக்க வேண்டும். ஆனால் இந்த நேரத்தில் வீரா 4000ஐ விட பல மடங்கு அதிக அழுத்தத்தை உணர்ந்தார். சொல்லப்போனால் அழுத்தம் 10 மடங்கு அதிகரித்ததைப் போல உணர்ந்தார். இல்ல, இந்த அழுத்தத்தை என்னால கையாள முடியும் என்று வீரா அந்த மிகப்பெரிய அழுத்தத்தை தாங்க தன்னை ஊக்கப்படுத்திக் கொண்டார். பின் தன் ஆன்மாவின் பீடத்தில் இருந்த தெய்வீக நாகத்தின் 2 செதில்களின் சக்தியையும் எழுப்பினார். செதில்களின் சக்தி அவன் முழு உடலிலும் ஓடியது. அடுத்த நொடி தன் உடலில் சக்தி திரள்வதை அவனால் உணர முடிந்தது. அதிக சக்தி ஓட்டம் காரணமாக அவனது நரம்புகள் வீங்கி அவன் உடலில் லேசான தங்க ஒளி தோன்றியது. வீரா தன் கைகளால் தரையை தள்ளினான். இதனால் அவனால் தரையிலிருந்து சற்று மேலே உயர முடிந்தது. ஆனால் இன்னும் தன்னால் முழுமையாக எழுந்திருக்க முடியாது என்பதை உணர்ந்தான். உடனே ஆழ்ந்த மூச்சை எடுத்தவன் இன்னொரு முறை என்று சத்தமாக கர்ஜித்தான். தன் உடலின் எல்லா வலிமையையும் சேகரித்து தன் கால்களுக்குள் செலுத்தினான். பின் தன் தொடைகளில் கைகளை வைத்து தாங்கினான். நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு இறுதியாக மெதுவாக எழுந்தான். கிட்டத்தட்ட அங்குலமாக உட்காருவதிலிருந்து நிமிர்ந்து நிற்க அவனுக்கு நீண்ட நேரம் பிடித்தது. இந்த கட்டத்தில் அவன் வியர்வையில் முழுமையாக நனைந்திருந்தான். அவனது கனமான சுவாசத்தினால் அவன் மார்பு வேகமாக உயர்ந்தது. இந்த செயல்பாட்டிலேயே அவனது உடலின் மொத்த வலிமையும் வடிந்து போனது போல தோன்றியது. ஆனாலும் அவன் தன் முயற்சிகளை தொடர்ந்தான். ஒரு வழியாக எழுந்து நின்ற வீரா ஒரு அடி முன்னோக்கி எடுத்து வைக்க முயன்றான். ஆனால் மிகுந்த அழுத்தம் காரணமாக அவனால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. மேலும் அவன் பயந்தது போலவே சமநிலையை இழந்து தரையில் தலைக்கீழாக விழுந்தான். அதே நேரத்தில் மீண்டும் அவனது உடலில் சூடான நீரோட்டங்கள் பாயத் தொடங்கின. என்ன நடக்குது என்று வலியில் தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டவன் தன் உடலில் சூடான நீரோட்டங்கள் முன்பை விட வேகமாக பாய்வதை உணர்ந்தான். அவன் முகத்தில் ஆச்சரியமும் பீதியும் தெரிந்தன. இப்போது அவனை யாரும் அடிக்கவில்லை. பிறகும் ஏன் இது நடக்கிறது என்று யோசித்தவன் ரகசியத்தை கண்டுபிடித்தவன் போல புரிஞ்சிடுச்சு என்று உற்சாகமாக கத்தினான். அவன் முகத்தில் இருந்த பதட்டம் பரவசமாக மாறியது. சாலையோட இந்த பகுதியில் இருக்கிற அழுத்தம் என்னோட தற்போதைய வலிமையை விட அதிகம். அப்ப இந்த அழுத்தத்தினால என் உடல்ல சூடான நீரோட்டங்கள் பாயுது. அப்படின்னா என் சக்தி அதிகரிக்க எனக்கு தேவையான சூழல் இதுதான் என்று எண்ணிய வீரா மிகவும் மகிழ்ச்சியாக உணர்ந்தான். அவன் இருந்த இடத்திலேயே அப்படியே கண்களை மூடிக்கொண்டு நிற்க சூடான நீரோட்டங்கள் அவனது உள் உறுப்புகளில் இருந்த அசுத்தங்களை அகற்றத் தொடங்கியது. சாலையில் இப்படி பரவச நிலையில் வீரா வலிமையை பெற்றுக் கொண்டிருக்க தலைமை தேர்வாளர் மற்றும் துணைத் தலைவர் சிவாங்கி இருவரும் அவர்கள் முன்னிருந்த காட்சியை ஆச்சரியத்தில் வாய்த்திறந்து பார்த்துக் கொண்டிருந்தனர். முதல் 30 மைல் சாலை போட்டியாளர்களின் சுவாதிஷ்டான சக்கரம், மணிப்பூரா சக்கரம் மற்றும் அநாகத சக்கரத்தை சோதிக்க கட்டப்பட்டது. பொதுவாக போட்டியாளர்கள் தங்கள் சோதனையை முடித்ததும் அவர்களின் பச்சை நிற குறியீடு சிவப்பு நிறமாக மாறும். பின்னர் அவர்கள் அடுத்த சோதனைக்கு உயர்த்தப்படுவார்கள். ஆனால் 30 மைல்களுக்கு பிறகு உள்ள பகுதி அர்த்த மகாவீர நிலை போட்டியாளர்களுக்கான பயிற்சி மைதானம். மேலும் சாலையின் இந்த பகுதி
போட்டியாளர்கள் மீது 20,000 எடைக்கல் அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. இத்தகைய பயங்கரமான அழுத்தத்தை எதிர்கொள்ளும் போது அர்த்த மகாவீரர் நிலை வீரர்கள் கூட உதவியற்றவர்களாக தோன்றுவார்கள். இந்த அழுத்தத்தை ருத்ர மகாவீரர் நிலை அல்லது அதற்கும் மேல்நிலை பயிற்சியாளர்களால் மட்டுமே தாங்க முடியும். ஒருவேளை சுவாதிஷ்டான சக்கரம் மற்றும் மணிப்பூரா சக்கரம் கொண்ட சாதாரண வீரர்கள் இதில் நுழைந்த நொடியே நசுக்கப்படுவார்கள். இவனோட உடல் அநாகத சக்கரத்தை எழுப்புற நிலையில மட்டுமே வலிமையா இருக்குன்னா 20,000 எடைக்கல் அழுத்தம் அவனை கொன்னுடும். சீக்கிரமாவே அவனை காப்பாத்தணும் என்று பிரச்சனையின் தீவிரத்தை கண்ட தலைமை ஆய்வாளரும் சிவாங்கியும் பறக்கும் ரதங்களில் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். தேரின் வேகம் மிக வேகமாக இருந்தது. அதனால் அவர்கள் ஒரு நொடியில் அங்கு சென்றனர். அவர்கள் தங்கள் தேரிலிருந்து கீழே வந்தபோது வீரா உயிருடன் இருப்பதை மட்டுமல்ல, தரையிலிருந்து எழுந்து நின்று கொண்டிருப்பதையும் கண்டார்கள். இதை பார்த்த தலைமை தேர்வாளர் முணுமுணுத்தார். நான் பல வருஷமா இந்த தேர்வை நடத்திட்டு வரேன். ஆனா இவன மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லை. இப்படி ஒண்ணு நடக்கிறது இதுதான் முதல் முறை என்றார். சிவாங்கியும் ஆச்சரியத்துடன் வாயில் கைகளை வைத்துக் கொண்டு வீராவை பார்த்தார். கடந்த சில ஆண்டுகளில் ஆதிசக்தி ஆசிரமத்தில் படிக்கும் திறமையான மாணவர்களின் எண்ணிக்கை கணிசமாக வளர்ந்திருந்தது. இவ்வளவு ஏன், சில திறமையான சீடர்கள் மிக வேகமாக முன்னேறி ஒரே வருடத்திற்குள் சுவாதிஷ்டான சக்கரத்திலிருந்து சகசிரார சக்கரத்தை கூட அடைந்துள்ளனர். ஆனால் இப்படி சுவாதிஷ்டான சக்கரத்து வீரரின் சக்தி விசுத்த சக்கரத்தின் வீரரின் சக்திக்கு சமமாக தோன்றுவது இதுவே நம்ப முடியாத நிகழ்வாக இருந்தது. வீரா இப்படி ஒரு சவாலை எதிர்கொள்ள முடிந்தது அதிசயம். பொற்கதிர் குழுவிலும் சரி, ஆதிசக்தி ஆசிரமத்தின் மற்ற 32 குழுக்களிலும் சரி, அவனைப் போல வலிமையான அல்லது சக்தி வாய்ந்தவர்கள் யாரும் இல்லை. சிவாங்கி வீராவை இந்த சக்தி வாய்ந்த அழுத்தத்திலிருந்து பாதுகாக்க விரும்பினாள். ஆனால் அவள் முன்னேறத் தொடங்கிய போது வெள்ளை முடிக்கொண்ட வயதானவர் அவளை தடுத்து, கவலைப்படாத சிவாங்கி, முதல்ல அவ என்ன செய்யறான்னு பாரு என்று முதியவர் வீராவின் மீது கண்களை பதித்து கூறினார். வீராவை உன்னிப்பாக கவனித்த சிவாங்கியும் அவனது உடலிலிருந்து அடர்த்தியான ரத்தம் போன்ற திரவம் வெளியேறுவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தாள். அவன் தன்னோட உள் உறுப்புகளை சுத்தப்படுத்துறான். இது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு என்று சிவாங்கி ஆச்சரியத்துடன் கூச்சலிட்டாள். சிவாங்கி மற்றும் பெரியவர் இருவருமே நல்ல அனுபவம் வாய்ந்தவர்கள் மற்றும் அறிவுள்ளவர்கள். எனவே ஒரே பார்வையில் சிவப்பு திரவம் ரத்தம் அல்ல, வீராவின் உள் உறுப்புகளிலிருந்து வெளியேறும் அசுத்தம் என்பதை அவர்கள் உணர்ந்தனர். பெரும்பாலான மக்கள் தங்கள் உள்ளுறுப்புகளை சுத்தப்படுத்த நீண்ட நேரம் எடுத்துக் கொள்வார்கள். ஆனால் வீரா இந்த குறுகிய காலத்தில் அதிக அளவு அசுத்தங்களை வெளியேற்றுவதைக் கண்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இவனோட எதிர்காலம் என்று தலைமை ஆய்வாளர் தனது வார்த்தைகளை இடைநிறுத்தினார். உண்மையில் அவர் வீராவின் எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக இருக்கும் என்று சொல்ல விரும்பினார். ஆனால் அதற்குள் சிவாங்கி உரத்த குரலில், அவனோட எதிர்காலம் இருட்டாகும் இல்லையா என்றாள். முதியவர் அதிர்ந்தார். சிவாங்கி, நீ என்ன சொல்ற என்று குழப்பத்துடன் கேட்டார். ஆமா, இவன் ஒண்ணு திறமையானவை இல்ல என்றவள் சிரித்தபடி. இவன் முதன்மை தேர்வுல தேர்ச்சி பெற்றதே இவனோட அதிர்ஷ்டம்தான். எப்படி இருந்தாலும் எதுவுமே நடக்காத மாதிரி நாம புறக்கணிக்கணும்ல என்றாள். தலைமை தேர்வாளருக்கு அவள் என்ன செய்ய முயற்சிக்கிறாள் என்பது உடனடியாக புரிந்தது. சம்பவத்தை ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் என்பதைத்தான் சிவாங்கி அவரிடம் இப்படி சொன்னாள். ஆதிசக்தி ஆசிரமத்தின் விதிகளின்படி இந்த தேர்வின் போது கண்டறியப்பட்ட ஒவ்வொரு விதிவிலக்கான திறமையும் உயர் நிர்வாகத்திடம் முழுமையாக தெரிவிக்கப்பட வேண்டும். வீராவின் வழக்குமே சரியாக இந்த விதியின் கீழ் வந்தது. அதனால் அந்த மனிதர், நான் அதை பத்தி யோசிக்கணும் என்று முணுமுணுத்தார். இதனால் வரும் பின்விளைவுகளை பற்றிய எண்ணம் அவரை பயமுறுத்தியது. எனவே அவர் அதை பற்றி சரியாக சிந்திக்க விரும்பினார். உண்மை என்னவென்றால், வீராவின் அசாதாரண செயல்திறனைக் கண்டு
கண்களை மூடிக்கொள்வது ஒரு பிரச்சனை அல்ல. ஆனால் அவருக்கு முன் வெளிப்படும் நிகழ்வுகளை பார்த்தபோது இந்த இளைஞன் 1000 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே தோன்றும் உடல் வலிமையை மேம்படுத்துவதற்கான ஒரு சிறப்பு நுட்பத்தை அறிந்துள்ளான் என்று அவர் உறுதியாக நம்பினார். அதுதான் விஷயமெனில் உண்மையை இப்படி மறைப்பது மிகவும் கடினம். தலைமை தேர்வாளரின் முகத்தில் இருந்த கவலையான வெளிப்பாட்டை கண்ட சிவாங்கி சாதாரண குரலில், இவ்வளவு தயங்க வேண்டிய அவசியம் இல்லை என்றாள். பின் மெல்ல சிவாங்கியின் பிரகாசமான புன்னகை படிப்படியாக மங்கிட அவளுடைய முக பாவனைகள் கடினமாகின. சட்டென தீவிரமான துணியில், இப்ப என்ன, நான் அரசு அதிகார முத்திரையை பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா என்று கேட்டாள். இதை கேட்ட தலைமை தேர்வாளரின் முகம் பயத்தால் வெளிர அவர் மூச்சே ஒரு கணம் நின்றது. அடுத்து என்ன நடக்கும்? அரச அதிகார முத்திரை என்றால் என்ன? சிவாங்கியின் திட்டத்தால் வீரா பாதிக்கப்படுவானா? தெரிந்து கொள்ள அரச அதிகார முத்திரை. இந்த வார்த்தைகளை கேட்டதும் தலைமை தேர்வாளர் மூச்சு ஒரு கணம் நின்றுவிட்டது. அவரது தொண்டை அடைக்கப்பட்டு அவர் கடுமையாக இருமத் தொடங்கினார். ஆதிசக்தி ஆசிரமத்தில் பொற்கதிர் குழுவின் துணைத் தலைவராக சிவாங்கி பொறுப்பேற்றதிலிருந்து தலைமை தேர்வாளரின் உடல்நிலை இப்படி தொடர்ந்து மோசமடைந்து வருகிறது. ஒவ்வொரு முறை இந்த தேர்வு நடைபெறும் போதும் அவள் தலைமை தேர்வாளரை இப்படி தொந்தரவு செய்வது வாடிக்கையானது. அதற்கு அவள் பயன்படுத்துவதுதான் அரச அதிகார முத்திரை. பொதுவாக அரச அதிகார முத்திரை உள்ளவர் அரச மாளிகையில் இருக்கும் ஒரு சிறப்பு நபரிடம் எந்த பணியையும் செய்யச் சொல்லலாம். அது கொலையாக இருந்தாலும் சரி, இன அழிப்பு போன்ற கொடூரமாக இருந்தாலும் சரி, அந்த சிறப்பு நபரை யாராலும் நிறுத்த முடியாது. இதனாலேயே இந்த அரச அதிகார முத்திரையின் பெயரை கேட்டவுடன் மக்கள் பயத்தில் நடுங்குவார்கள். இருப்பினும் உத்தரவை வழங்குபவரிடம் அந்த அரச அதிகார முத்திரை இருக்க வேண்டும். இல்லையெனில் அந்த சிறப்பு நபருக்கு அவரால் உத்தரவுகளை வழங்க முடியாது. கடந்த 300 ஆண்டுகளில் அரச அரண்மனை மொத்தம் 7 அரச அதிகார முத்திரைகளை மட்டுமே வெளியிட்டது. அதிர்ஷ்டவசமாக இதே போன்ற முத்திரையை அரச தலைநகரின் மரகத சமூகத்தினர் பெற்றனர். இது அவர்களின் முக்கிய ஆசிரமத்தில் பதிக்கப்பட்டது. கடந்த காலத்தில் ஒரு சிறிய சமூகமாக இருந்த அவர்கள் இந்த அரச அதிகார முத்திரையை பயன்படுத்தி முழு பேரரசிலும் 10 தலைசிறந்த உயர்குடி குடும்பங்களில் ஒன்றாக மாறினர். அந்த மக்களின் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு காரணமாகவே அவர்கள் இவ்வளவு செழிப்பை அடைந்திருந்தாலும் சந்தேகத்திற்கிடமின்றி அரச அதிகார முத்திரை அதில் ஒரு முக்கிய பங்கை கொண்டிருந்தது. மேலும் இந்த அரச அதிகார முத்திரையை வைத்திருக்கும் ஒருவரை அவமதிக்கவோ எதிர்க்கவோ யாருக்கும் தைரியம் கிடையாது. அதே நேரம் சிவாங்கியை சற்று கவலையுடன் பார்த்த தலைமை தேர்வாளர், இந்த இளைஞன் உண்மையிலே எவ்வளவு திறமையானவனாய் இருந்தாலும் அவ மேல அரச அதிகார முத்திரையை பயன்படுத்துறது முட்டாள்தனம். நிச்சயமா இந்த சிவாங்கி என்ன பயமுறுத்துறதுக்காக தான் இத சொல்றா என்று தனக்குள் சொல்லிக் கொண்டவருக்கு சிவாங்கியின் குணத்தை பற்றி நன்கு தெரியும். அவள் அவரை பயமுறுத்தவே இப்படி செய்கிறாள். ஆனால் அதே நேரம் சிவாங்கி உண்மையில் கோபப்பட்டால் அவள் எந்த வரம்பையும் கடக்க தயங்க மாட்டாள் என்பதும் அவருக்கு நன்றாக தெரியும். வெளிப்படையாக பெரியவரால் அவளுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. அதனால் நீங்க ஏற்கனவே முடிவு செஞ்சிட்டீங்க. சரி, இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? இந்த விஷயத்தை பத்தி நான் இதுக்கு மேல பேச மாட்டேன் என்று ஒத்துக்கொண்டார். சிவாங்கியின் முகத்தில் ஒரு பெருமித புன்னகை தோன்றியது. மேலும் அவள் எச்சரிக்கும் குரலில், அப்புறம் ஞாபகம் இருக்கட்டும், இத பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது. மாயக்கண்ணாடியில இருக்கிற இந்த நினைவகங்களை உடனடியா அகற்றிடுங்க. மத்த குழு தலைவருக்கு இத பத்தி தெரிஞ்சா அப்புறம் நாம 2 பேரும் தான் பெரிய சிக்கல்ல மாட்டிக்குவோம் என்றாள். அவள் பார்வை மீண்டும் வீராவிடம் சென்றது. ஒரு நகைக்கடைக்காரர் செதுக்கப்பட்ட வைரத்தை எத்தனை ஆசையோடு பார்ப்பாரோ அதே வகையான பார்வை அவள் கண்களில் ஒளிர்ந்தது. இதற்கிடையில் வீரா அழுத்தத்தை எதிர்த்து நின்று
சூடான நீரோட்டத்தை உற்பத்தி செய்து அதன் உதவியுடன் தனது உடலை சுத்திகரிப்பதில் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தான். அவனது உள் உறுப்புகளில் உள்ள அசுத்தங்கள் இப்போது கிட்டத்தட்ட வெளியேற்றப்பட்டன. அதை உணர்ந்தவன் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்தான். ஆனால் சற்று நேரத்தில் அவனது உடலில் ஒரு பயங்கரமான நடுக்கம் ஓடியது. அவனது ஒவ்வொரு துளைகளிலிருந்தும் சிவப்பு திரவம் வெளியேற தொடங்கியது. அந்த நேரத்தில் அவன் ரத்தத்தில் குளித்தவனைப் போல தெரிந்தான். ஒரு வழியா நான் மணிப்பூரா சக்கரத்தோட உச்சத்தை அடைஞ்சிட்டேன். கூடிய சீக்கிரத்துல அனாத சக்கரத்தையும் எழுப்பிடுவேன் என்றான். இதை பற்றி யோசிக்கும் போது வீராவின் கண்கள் மகிழ்ச்சியில் பிரகாசித்தன. அவன் தன் முன்னேற்றத்தின் வேகத்தில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். அவன் இதே வேகத்தில் வலிமை அடைந்தான். கூடிய விரைவில் உதயசிம்மனை தோற்கடித்திடலாம். கருப்பு மலையிலிருந்து வேதாவை மீட்கவும் அவனுக்கு அதிக நேரம் எடுக்காது. அதனால் விரைவில் அநாகத சக்கரத்தை எழுப்ப முடியும் என்று நினைத்து அவன் உற்சாகமாக இருந்தான். சரி, இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்து பயிற்சி செஞ்சு பார்ப்போமா? ஒருவேளை நான் இன்னைக்கே கூட என்னோட அநாகத சக்கரத்தை எழுப்பலாம் என்று தனக்குள் யோசித்தான். பயிற்சிக்கு தயாரானான். ஆனால் அவன் மீது இருந்த அதிக அழுத்தம் காரணமாக ஏற்கனவே அவன் கால்கள் நடுங்க ஆரம்பித்திருந்தன. அவனால் நிற்க முடியவில்லை. இருந்தும் அவன் விழாமல் இருக்க போராடியபடி பயிற்சியை தொடங்க இருந்த நேரத்தில் யாரோ அவன் கழுத்தை பிடித்து அந்த சாலையிலிருந்து வெளியே இழுத்தனர். சட்டென தன் மீதான அழுத்தம் குறைந்து விட்டதை உணர்ந்த வீரா திரும்பி பார்த்தார். அப்போதுதான் தன்னை சாலையிலிருந்து விலக்கி வைத்தவர் இந்த தேர்வை தொடங்கி வைத்த முதியவர் என்பதை கண்டார். அவருக்கு அருகில் நீல நிற உடை அணிந்த ஒரு அழகான பெண் தேவதையைப் போல நின்று கொண்டிருந்தாள். அவளின் அழகில் ஒரு கணம் வியந்தவனை முதியவரின் குரல் நடப்புக்கு இழுத்து வந்தது. தேர்வுல தேர்ச்சி பெற்றதுக்கு அப்புறமும் நீ ஏன் இங்கிருந்து திரும்பி போகல என்று தலைமை தேர்வாளர் கடுமையான குரலில் கேட்டார். தலைமை தேர்வாளர் திட்டிய போது வீரா அமைதியாக தலை குனிந்து, மன்னிச்சிருங்க ஐயா, நான் இங்க தங்க அனுமதிக்கப்படலன்னு எனக்கு தெரியாது என்றான். சரி, இப்ப உனக்கு தெரிஞ்சிருச்சுல, அதனால உன்னோட அடையாள அட்டையை காட்டி உன் சீடர் சான்றிதழை வாங்கிட்டு கிளம்பு. உன்னோட பிரதான தேர்வு தொடங்குற வரைக்கும் காத்துரு என்று தலைமை தேர்வாளர் கடுமையான குரலில் உத்தரவிட்டார். வீராவும் பணிவுடன் வெளியேறத் தொடங்கினான். ஆனால் சில அடிகள் நடந்த பிறகு திரும்பி பார்த்தவன், உங்களை தொந்தரவு செய்யறதுக்கு மன்னிச்சிருங்க, ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். நான் ஆதிசக்தி ஆசிரமத்துக்குள்ள சீடர் ஆகிட்டா நான் இங்க திரும்பி வரலாமா என்று கேட்டான். இங்குள்ள அழுத்தம் காரணமாக வீராவின் பயிற்சியின் வேகம் கணிசமாக அதிகரித்திருந்தது. அதனால் கிட்டத்தட்ட அவன் இந்த அழுத்தத்திற்கு அடிமையாகிவிட்டான். இதை கேட்ட முதியவர் சிரித்துக் கொண்டே, இந்த இடம் ருத்ர மகாவீரர் நிலை வீரர்களுக்கான பயிற்சி இடம். நீ இங்க வர விரும்புனா உன்னோட பங்களிப்பு புள்ளிகளை நீ இங்க செலவிடணும். இன்னைக்கு நீ இங்க வந்ததை கூட மன்னிச்சு விட்டுடுற, ஆனா இத நீ ரகசியமா வச்சுக்கணும், சரியா என்றார். இதை கேட்ட வீரா பணிவுடன் தலையசைத்து விட்டு உடனடியாக அங்கிருந்து ஓடிவிட்டார். வீரா சென்ற பிறகு முதியவர் சிவாங்கியிடம் திரும்பி, இப்ப திருப்தியா என்று கேட்டார். நிச்சயமா, ஆனா பதிலுக்கு நான் உங்களுக்கு ஒரு பரிசு வச்சிருக்கேன் என்று சிரித்தவள் தன் கையை உயர்த்த அவளின் விரலில் 5 வண்ண ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட ஒரு அழகான 5 வண்ண மலர் மோதிரம் இருந்தது. சிவாங்கி இதை தனது விரலால் தொட்டாள். உடனடியாக ஒரு பளபளப்பான வெள்ளி நிற மருந்து வெளியே வந்தது. அதை வெகு சாதாரணமாக அவரை நோக்கி எறிந்தாள். அதை பெற்றுக்கொண்ட தலைமை தேர்வாளர் ஆச்சரியத்துடன், உனக்கு அச்சச்சோ, உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப தாராள மனசு என்றவர் குரல் நன்றி தெரிவிக்கும் போது நடுங்கியது.
அவர் கையில் நீண்ட ஆயுள் மாத்திரை இருந்தது. அதை ஒரு முறை எடுத்துக்கொண்டார் ஒருவரின் ஆயுளை 1 வருடம் நீட்டிக்க முடியும். இது மிகவும் அரிதான மற்றும் விலைமதிப்பற்ற மருந்தாகும். குறிப்பாக ஒரு வயதானவருக்கு அது ஒரு உயிர்காக்கும் மருந்தாக இருந்தது. நேரம்தான் உண்மையான பணம். ஆனால் உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களிடம் கூட நேரத்தை வாங்க போதுமான பணம் இல்லை. வயதாகிக் கொண்டிருப்பவர்களுக்கு இன்னும் 1 வருடம் என்பது மிக அதிகம். துணைத் தலைவர் சிவாங்கி தலைமை ஆய்வாளருக்கு இவ்வளவு மதிப்புமிக்க பரிசை வழங்குவது அவரது எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்டது. அவர் தனது மரியாதையை பற்றி மட்டும் கவலைப்படவில்லை என்றால் அவர் அங்கேயே அழுதிருப்பார். அதே பாதையில் திரும்பி நடந்த வீரா இப்போது மிகவும் சௌகரியமாக நடந்தான். வானத்தில் பறந்திடும் இறகு போல லேசாக உணர்ந்தான். இப்போது அவன் மணிப்பூரா சக்கரத்தின் உச்சத்தை அடைந்ததால் அவனது ஒவ்வொரு சுவாசமும் முன்பை விட மெதுவாகவும் ஆழமாகவும் இருந்தது. வீரா தனது வலிமையில் ஒரு எழுச்சியை உணர்ந்தான். அழுத்தம் மிகவும் குறைவாக இருந்ததால் அவன் ஓடி வந்து குதித்தான். முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெறாத போட்டியாளர்கள் ஏற்கனவே வெளியேறி இருந்தனர். தேர்ச்சி பெற்றவர்கள் அடுத்த சுற்றுக்காக பாதையின் ஆரம்ப புள்ளியில் கூடியிருந்தனர். வீரா சுற்றிலும் பார்த்து அங்கே சுமார் 1000 போட்டியாளர்கள் இருப்பர் என கணக்கிட்டார். உண்மையில் தேர்வு தொடங்குவதற்கு முன்பு 10,000த்திற்கும் மேற்பட்டோர் இருந்தனர். போட்டி அவர்களை நன்றாக வடிகட்டி இருந்தது. வீரா வந்ததும் அவனுக்காக காத்திருந்த அதிகன் அவனை நோக்கி உற்சாகமாக கை அசைத்தான். வீரா, வீரா, இதோ இங்க 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 வா. முதல் தேர்வுல தேர்ச்சி பெற்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் என்றவன் வீராவின் அடையாள அட்டையை பார்த்தான். அது இப்போது சிவப்பு நிறத்தில் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. வீரா தலையசைத்து, ஆமா, இப்ப நான் இத சான்றிதழா மாத்தணுமாமே, அதை எங்க மாத்துறது என்று கேட்டான். அது எங்கன்னு எனக்கு தெரியும், வா என்ன பின்தொடரு என்ற அதியன் உற்சாகமாக வீராவின் கையை இழுத்துக் கொண்டு சென்றான். அதியனின் உற்சாகத்தை பார்த்த வீரா சிரித்தான். பின்னர் இருவரும் ஒரு மூலையை நோக்கி நகர்ந்தனர். அங்கு ஒரு நீண்ட மேசை வைக்கப்பட்டது. அங்கு சென்றடைந்த அதியன், இதோ இங்கதான், இங்க சான்றிதழ வாங்கிட்டா நாம ஆதிசக்தி ஆசிரமத்தோட தற்காலிக சீடர்களா மாறிடுவோம் என்றார். மேசைக்கு பின்னால் ஆதிசக்தி ஆசிரமத்தை சேர்ந்த 2 பேர் சான்றிதழ்களை தருவதில் மும்முரமாக இருந்தனர். அவர்களில் ஒருவர் வீராவை பார்த்து அவனிடமிருந்து அடையாள அட்டையை வாங்கினார். அதை சிறிது நேரம் கவனமாக பரிசோதித்தார். அவர் அந்த அட்டையில் பதிவான தகவல்களை சரிபார்ப்பது போல் தோன்றியது. ஆய்வு முடிந்ததும் அந்த மனிதன் ஒரு சிறிய வெள்ளி காகிதத்தையும் மயிலிறகாலான பேனாவையும் எடுத்து வெள்ளி காகிதத்தில் ஏதோ எழுதத் தொடங்கினார். வீரா அவரது செயல்களை புரிந்து கொள்வதற்குள் அந்த மனிதர் தனது வேலையை முடித்து விட்டார். வீரா வெள்ளி காகிதத்தை கையில் எடுத்து பார்த்தபோது அதில் கொட்டை எழுத்தில் அவன் பெயர் வீரசிம்மன் என்று எழுதப்பட்டிருந்தது. அது தவிர வெள்ளி காகிதத்தில் பல புரிந்து கொள்ள முடியாத புதிய சின்னங்கள் இருந்தன. வீரா அந்த மனிதனை பார்த்து புன்னகைத்தான். அவர் தலையசைத்து, உன்னோட வெள்ளி கடிதத்தை கவனமா வச்சுக்க, பிரதான தேர்வு தொடங்குற வரைக்கும் காத்திரு என்று அறிவுறுத்தினார். வீரா தலையசைத்து அந்த கடிதத்திற்கு நன்றி தெரிவித்து மேசையை விட்டு விலகி வந்து தன் சான்றிதழை பரிசோதித்தான். பழங்கால வெள்ளித்தாளை சுற்றியிருந்த தங்க இழைகள் சூரிய ஒளியில் மின்னின. ஆதிசக்தி ஆசிரமத்தின் இந்த பாணி தனித்துவமானதாகவும் நேர்த்தியாகவும் இருந்தது. வீரா சிறிது நேரம் அந்த தனித்துவமான தாளை பார்த்துவிட்டு பின்னர் அதியனிடம் நடந்தான். இருவரும் ஒரு மூலையில் நின்று மற்ற போட்டியாளர்களை கவனித்தனர். அங்கிருந்த 1000 பேருமே தேர்வு தொடங்கும் நேரத்திற்காக பதட்டத்துடனும் படபடப்புடனும் அமைதியாக காத்திருந்தனர். சிலர் மூலைகளில் தனியாக நின்றாலும் சிலர் சிறிய குழுக்களாக கூடி
மற்ற போட்டியாளர்களை பார்த்தார்கள். முதல் தேர்வில் போட்டியாளர்கள் ஒருவருக்கொருவர் போட்டியிட வேண்டிய அவசியமில்லை. போட்டியாளர்கள் ஆதிசக்தி ஆசிரமம் நிர்ணயித்த தூரத்தை கடந்து விட்டாலே அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி விடுவார்கள். இந்த வழியில் அவர்கள் யாரையும் தூண்டவில்லை என்றால் முதல் தேர்வில் தேர்ச்சி பெறுவது மிகவும் எளிமையானது. ஆனால் இப்போது அடுத்த தேர்வு மிகவும் கடினமாக இருக்கும். ஏனெனில் அது ஒரு நீக்குதல் முறையை உள்ளடக்கியது. போட்டியாளர்களிடம் போதுமான புள்ளிகள் இல்லை என்றால் அல்லது மற்றவர்கள் அதிக புள்ளிகளை பெற்றிருந்தால் நீங்கள் வெளியேற்றப்படுவீர்கள். உண்மையில் போட்டியாளர்களில் 80% பேர் இந்த கட்டத்தில் தேர்ச்சி பெற தவறிவிடுவார்கள். சற்று நேரத்தில் அங்கு வந்த தேர்வாளர்கள் அனைத்து போட்டியாளர்களையும் ஒன்று திரட்டினர். பின்னர் அதிகாரிகளின் வழிகாட்டுதலின் கீழ் போட்டியாளர்கள் அனைவரும் ஆதிசக்தி ஆசிரமத்தின் கடினமான பாதைகள் வழியாக முன்னேறத் தொடங்கினர். சிறிது நேரத்தில் அவர்கள் ஒரு சிறிய மலையை அடைந்தனர். ஆதிசக்தி ஆசிரமத்தின் மற்ற மலைகளுடன் ஒப்பிடும் போது இந்த மலை உயரமாகவோ அகலமாகவோ இல்லை. ஆனால் முழு மலையும் இரத்த சிவப்பு நிறத்தில் இருப்பது மிகவும் விசித்திரமாக இருந்தது. மலையின் மண் அடர் சிவப்பு நிறத்தில் இருந்தது மட்டுமல்லாமல் மலையில் வளரும் அனைத்து தாவரங்களுமே சிவப்பு நிறத்தில் இருந்தன. மேலும் சுற்றியுள்ள மற்ற பச்சை மலைத்தொடர்களில் இந்த மலை மட்டும் தனித்து நின்றது. அந்த மலையை பார்த்த அதியன், இதுதான் பிரபலமான ரத்த மலையா இருக்கும்னு நினைக்கிறேன் என்றான். ரத்த மலையா என்று ஆச்சரியத்துடன் வீராவும் அந்த மலையை பார்த்தான். அடுத்து என்ன நடக்கும்? ரத்தமலை எப்படிப்பட்ட இடம்? போட்டியாளர்கள் அனைவரையும் இங்கு அழைத்து வந்ததன் காரணம் என்ன? அடுத்த சுற்று போட்டி என்ன? வீராவை போட்டியிலிருந்து வெளியேற்ற அவன் எதிரிகளின் திட்டம் என்ன? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். போட்டியாளர்கள் அனைவரும் அந்த சிறிய சிவப்பு மலையை நெருங்கி அதை பார்த்துக் கொண்டே இருந்தனர். வீராவும் அதை பார்த்த பிறகு, ரத்த மலையா? இந்த பெயர் இந்த மலைக்கு ரொம்பவே ஏத்ததா தான் இருக்கு. இது தனித்துவமானதாவும் ரொம்பவே விசித்திரமாவும் தெரியுது என்ற வீரா ஆச்சரியத்துடன் அந்த மர்மமான மலையை பற்றி சிந்திக்கத் தொடங்கினார். அதியனோ சிரித்துக் கொண்டே, இந்த முறை நாம பிரபலமான ரத்த பரீட்சையை எதிர்கொள்ள போறோம்னு நினைக்கிறேன் என்றான். ரத்த பரீட்சையா? அதுல என்ன பண்ணுவாங்க என்று வீரா புரியாமல் கேட்டார். வீரா இதற்கு முன்பு இந்த ரத்த பரீட்சை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை. எனவே மேலும் அறிய அவன் கேட்டான். அதியன் வீராவைப் போல பல புத்தகங்களை படித்தவன் அல்ல என்றாலும் ஆதிசக்தி ஆசிரமத்தை பற்றி வீராவை விட அவனுக்கு அதிகம் தெரியும். அத்துடன் தலைநகரில் பிறந்த அதியன் ஒரு நாள் ஆதிசக்தி ஆசிரமத்தில் சேர வேண்டும் என்று சிறு வயதிலிருந்தே கனவு கண்டிருந்தான். எனவே அவன் தனது குடும்பம் மற்றும் சுற்றத்தார் மூலம் ஆதிசக்தி ஆசிரமத்தை பற்றிய பல தகவல்களை சேகரித்திருந்தான். இதனால் அதன் விதிகளை பற்றி அவன் நன்கு அறிந்திருந்தான். அவனும் வீராவும் இப்போது நண்பர்கள் ஆகிவிட்டதா அதியனே அவனுக்கு முழு விஷயத்தையும் விளக்கினான். வீரா, உண்மையிலேயே இந்த மலையோட சிவப்பு நிறத்துக்கு காரணமே இங்க இருக்கிற தனித்துவமான தாதுதான். அந்த தாது மந்திர சிவப்பு மணல்னு அழைக்கப்படுது என்றான். வீரா திகைப்புடன் கண்கள் விரித்தான். மந்திர சிவப்பு மணலா? இது மந்திர பொருட்களை, மாய பாதைய, மந்திர சக்தி பொரிய உருவாக்க பயன்படுத்துற உலோகம் தானே என்று கேட்டான். வீராவின் புருவங்கள் ஆச்சரியத்தில் உயர்ந்தன. இந்த மாய சிவப்பு மணலை பற்றி அவன் முன்பே கேள்விப்பட்டுள்ளான். இது மந்திர சக்தி பொறியை உருவாக்குவதற்கு அவசியமான பொருள். மரண ஆயுதங்களை உருவாக்கும் போது கூட கொல்லர்கள் அதில் மந்திர சிவப்பு மணலை சேர்ப்பார்கள். இதனால் எதிரி ஆயுதத்தின் தாக்குதலால் குழப்பமடைவார். மேலும் இந்த வகையான உலோகம் பெரும்பாலும் மந்திர பொருட்கள் அல்லது மாய பாதைகள்
மற்றும் மாய தாள்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. வீராவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட அதியன், ஆமா வீரா, ஆதிசக்தி ஆசிரமத்தோட சக்தி வாய்ந்த குருக்கள் இந்த ரத்தமலையை தேர்வு செஞ்சு இந்த மந்திர சிவப்பு மணலை பயன்படுத்தி முழு மலையையும் ஒரு பெரிய மாயாஜால பொறியா மாத்திட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு பிரதான தேர்வு அதுவுமா? தேர்வாளர்கள் நம்மளை இங்க அழைச்சிட்டு வந்திருக்காங்கன்னா நிச்சயமா நாம ரத்த பரீட்சைக்கு தான் தயாரா இருக்கணும் என்றார். அதியன் ரத்த பரீட்சையை பற்றி கேள்விப்பட்டுள்ளான். ஆனால் அவனுக்குமே அதை பற்றி அதிகம் தெரியாது. அதனால் இருவரும் பேசி ஒரு யூகத்திற்கு வந்திருந்தனர். மந்திர சிவப்பு மணல் மாயையான பாதைகளை உருவாக்க பயன்படுத்தப்படுகிறது. இதை வைத்து பார்த்தால் சோதனை உண்மையற்ற மாயைகளுடன் தொடர்புடையதாக இருக்க வேண்டும் என்று யூகித்தனர். அனைத்து போட்டியாளர்களும் பிரதான தேர்வு மற்றும் இந்த மலையை பற்றி அறிய மிகவும் ஆர்வமாக இருந்த போதிலும் ஆதிசக்தி ஆசிரமத்தின் தேர்வாளர்களிடமிருந்து அவர்களுக்கு வேறு எந்த தகவலும் கிடைக்கவில்லை. அனைத்து சீடர்களும் மலையின் அடிவாரத்துக்கு அழைத்து வரப்பட்டு அங்கு அமைந்துள்ள வீடுகளில் தங்க வைக்கப்பட்டனர். நாளை இரத்த பரீட்சைக்கு தயாராக அனைவரையும் ஓய்வெடுக்குமாறு தேர்வாளர்கள் அறிவுறுத்தினர். ஆனால் ஓய்வெடுக்க முடியாமல் அனைத்து போட்டியாளர்களுமே நாளை என்ன நடக்கப் போகிறது என்பதை கணக்கிட்டுக் கொண்டிருந்தனர். எப்படியோ இரவு போட்டியாளர்களின் பயங்களிலும் வேண்டுதலிலும் கழிந்தது. மறுநாள் காலை போட்டியாளர்கள் அனைவரும் மீண்டும் மலை அடிவாரத்தில் கூடினர். அவர்கள் அனைவரும் அங்கு வந்து நீண்ட நேரம் ஆகியிருந்தனர். ஆனால் மலை ஏற எந்த உத்தரவும் அவர்களுக்கு வரவில்லை. பல மணி நேரம் காத்திருந்த பிறகு மலை ஏற எந்த அனுமதியும் தரப்படாததை உணர்ந்து கேள்வி எழுப்ப ஆரம்பித்தனர். பிறகு இவர்களுடன் சேர்ந்து போட்டியிட வேண்டிய மற்றொரு குழுவிற்காக தேர்வாளர்கள் காத்திருப்பது புரிந்தது. உண்மை என்னவென்றால் முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆயிரக்கணக்கான போட்டியாளர்களை தவிர வேறு சில குழுக்களும் இரத்த பரீட்சையில் பங்கேற்கப் போகிறார்கள். இந்த வீரர்கள் பிரபுக்கள் மற்றும் உயர்குடி குடும்பங்களை சேர்ந்த போட்டியாளர்கள். சமூகத்தில் அவர்களின் உயர்ந்த பின்னணி மற்றும் அந்தஸ்து காரணமாக பிரபுக்கள் மற்றும் உயர்குடி குடும்பங்களை சேர்ந்த போட்டியாளர்கள் முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் நேரடியாகவே இரத்த பரீட்சையில் பங்கேற்கலாம். சாதாரண வீரர்களுடன் ஒப்பிடும்போது இந்த பிரபலமான குடும்பங்களை சேர்ந்த வீரர்கள் வெவ்வேறு விதிகளை கொண்டிருந்தனர். மேலும் சோதனையின் போது கூட அவர்களுக்கு சில சிறப்பு உரிமைகள் தரப்பட்டன. சிறிது நேரத்தில் நூற்றுக்கணக்கான பறக்கும் தேர்களின் வருகையால் வானம் முழுமையாக நிரம்பியது. வானத்திலிருந்து இறங்கிய தேர்கள் நீண்ட வரிசையில் கம்பீரமாக மலையின் முன் தரையில் இறங்கின. பிரபுத்துவ குடும்பங்களை சேர்ந்த ஒவ்வொரு போட்டியாளருடனும் 3 அல்லது 4 பேர் இருந்தனர். அவர்கள் போட்டியாளர்களின் பாதுகாப்புக்காக உடன் வந்தவர்கள். அவர்களில் பலரது உடலில் இருந்து வலுவான ஒளி வீசி அவர்களின் வலிமையை அனைவருக்கும் காட்டியது. உயர்குடி குடும்பங்களை சேர்ந்த அந்த வீரர்கள் இங்கே கூடியிருந்த ஆயிரக்கணக்கான சாதாரண வீரர்களை பார்த்து வெறுப்புடன் முகத்தை சுழித்தனர். உண்மையில் அவர்களின் உயர்ந்த குடும்ப பின்னணி மற்றும் வளர்ப்பு காரணமாக உயர்குடி குடும்பங்களை சேர்ந்த வீரர்கள் தங்களை மற்ற சாதாரண வீரர்களை விட உயர்ந்தவர்களாகவே கருதினர். அதனால் தேர்களிலிருந்து இறங்கிய வீரர்கள் அனைவரும் சாதாரண வீரர்களை நெருங்காமல் தங்களுக்குள் ஒரு சிறிய குழுவை உருவாக்கிக் கொண்டனர். இதை பார்த்த ஆயிரக்கணக்கான சாதாரண வீரர்களும் அவர்களின் இந்த செயலால் மிகவும் எரிச்சல் அடைந்தனர். பிரபுக்களின் குடும்பங்களை சேர்ந்த வீரர்களுக்காக காத்திருந்து ஏற்கனவே நிறைய நேரத்தை வீணடித்து விட்டதாக எண்ணிக்கொண்டிருந்த இவர்களுக்கு அந்த வீரர்களின் இத்தகைய அணுகுமுறை அவமதிப்பாக இருந்தது. இதைக் கண்டு சாதாரண வீரர்கள் மிகவும் கோபமடைந்தால் அவர்கள் எதுவும் சொல்ல துணியவில்லை. அவர்களால் ஒரு சில சாப வார்த்தைகளை தாழ்ந்த குரலில் முணுமுணுக்க மட்டுமே முடிந்தது. தங்களுக்கு எந்த செல்வாக்குமிக்க பின்னணியும் இல்லை என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். எனவே சாதாரண வீரர்கள் இந்த பிரபுக்களின் குடும்பங்களை சேர்ந்த வீரர்களுக்கு சவால் விட முடியாது. மேலும் பிரபுக்களின் குடும்பத்தை புண்படுத்தும் அளவுக்கு தைரியமும் இவர்களுக்கு இல்லை. இத்தகைய சமூக பாகுபாடு மக்களுக்கு வெறுப்பை தந்தது. ஒரு வகுப்பினர் பெறும் நியாயமற்ற நன்மைகளினால்
மற்ற வகுப்பினர் அடையும் அடக்குமுறை எதிர்காலத்தில் அவர்களின் கட்டுப்பாட்டையும் நல்ல குணத்தையும் கூட மெல்ல அழித்துவிடும். மேலும் பிரபுக்களின் குடும்பங்களை சேர்ந்த வீரர்கள் சிறு வயதிலிருந்தே சிறந்த பயிற்சியை பெற்றனர். அவர்களின் உடல்கள் மற்றும் திறன்களை மேம்படுத்த அனைத்து வகையான விலைமதிப்பற்ற மருந்துகளையும் அவர்கள் அடைந்திருந்தனர். இதனால் அவர்களின் திறன்களும் வலிமையும் சாதாரண வீரர்களை விட உயர்ந்தவையாக இருந்தது. ஆனால் இப்போது அவர்கள் உயர்குடி வீரர்களுடன் நேருக்கு நேர் போட்டியிட வேண்டியிருந்தது. சோதனைகளின் போதும் கூட உயர்குடி வீரர்கள் அனைவரும் ஒரு குழுவாக ஒன்றுபடுவர். எந்த தண்டனைக்கும் அல்லது விளைவுகளுக்கும் அஞ்சாத இவர்கள் வேண்டுமென்றே சாதாரண வீரர்களை தாக்கி அவர்களை தோற்கடிப்பர். இதை எண்ணி அந்த வீரர்கள் அனைவருமே சற்று பயத்துடன் இருந்தனர். அப்போது உயர்குடி வீரர்களின் சிறிய குழு ஒன்று இவர்களை நோக்கி வரத் தொடங்கியது. இதைக் கண்ட சாதாரண வீரர்களின் கூட்டம் குழப்பத்தில் ஆழ்ந்தது. மேலும் அந்த சிறிய குழுவின் கோபத்தையும் ஆணவத்தையும் உணர்ந்த சாதாரண சீடர்கள் ஆழ்மனதில் எழுந்த பயத்துடன் அவர்களுக்கு வழிவிட்டு நகர்ந்தனர். இதனால் சாதாரண சீடர்களின் கூட்டம் இரண்டாக பிரிந்தது. இருப்பினும் ஒருவன் மட்டும் அசையாமல் இன்னும் அவர்களின் வழியில் நின்றான். அந்த நபர் வேறு யாருமல்ல, வீரசிம்மன் தான். அவன் பயிற்சி செய்தபடி அமைதியாக கண்களை மூடிக்கொண்டு நின்றிருந்தான். வீரா நீண்ட நேரமாக சாதாரண சீடர்களுடன் நின்று கொண்டிருந்தான். தேர்வு தொடங்கும் வரை அமைதியாக நின்று காத்திருப்பது அர்த்தமற்றது என்று எண்ணியவன் இந்த நேரத்தை பயிற்சி செய்ய பயன்படுத்த முடிவு செய்தான். அப்போதிருந்தே அவன் ஒரு தியான நிலையில்தான் இருந்தான். தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதில் அவன் எந்த கவனமும் செலுத்தவில்லை. இதனால் உயர்குடி வீரர்கள் வந்ததோ, அவர்கள் இவர்களை வெறுப்பாக பார்த்ததோ, இவர்கள் அவர்களை கண்டு பயந்ததோ எதுவும் அவன் அறியவில்லை. ஆனால் இப்போது திடீரென்று அவனை சுற்றி ஏதோ வித்தியாசமான செயல்பாடு நடப்பதைப் போல அவன் உணர்ந்தான். மெதுவான வதந்திகளும் உரையாடலும் இப்போது அமைதியான கிசுகிசுக்களாக மாற்றப்பட்டன. குழம்பிய வீரா கண்களை திறந்தபோது உயர்குடி குடும்பங்களை சேர்ந்த வீரர்கள் குழு அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தது. தியான நிலையிலிருந்து திடீரென விழித்ததால் அங்கு என்ன நடக்கிறது என்று அவனுக்கு தெரியவில்லை. வீரா மற்ற சாதாரண வீரர்களை பக்கவாட்டில் திரும்பி பார்த்தார். கூட்டம் இரண்டாக பிரிந்திருப்பதையும் உயர்குடி குடும்பங்களை சேர்ந்த வீரர்கள் நேராக தன்னை நோக்கி வருவதையும் கண்டவனுக்கு அந்த குழுவின் இலக்கு தான் என்று புரிந்து போனது. அதனால் புருவம் சுருக்கி யோசித்தவன், நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுமா என்று கேட்டான். இந்த மக்களின் நோக்கங்கள் தெரியாததால் அவன் பணிவாகவே நடந்து கொண்டான். மேலும் வீரா எப்போதும் யாரையும் தேவையில்லாமல் புண்படுத்துபவன் அல்ல. எதிரிகளை உருவாக்குவதை விட நண்பர்களை உருவாக்குவதே எப்போதும் நல்லது என்பதை அவன் அறிவான். ஆனால் உயர்குடி குடும்பத்தை சேர்ந்த சீடர்கள் குழு அமைதியாக வீராவின் முன் நின்றது. ஒரு கணம் கழித்து குழுவிலிருந்த 2 பேர் வெளியே வந்தனர். ஒருவர் மிதுன், மற்றவர் வீராவின் சகோதரனான உதயசிம்மன். உதயசிம்மனை பார்த்ததும் வீரா கண்களை யோசனையுடன் சுருக்கினான். பின் மீண்டும் புன்னகையை முகத்தில் தத்தெடுத்துக் கொண்டவன் உணர்ச்சியற்ற குரலில், உதயா, உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் என் விஷயத்துல நீ தேவையில்லாம தலையிடுற என்று கேட்டான். உதயசிம்மன் வீராவை வெறுப்புடன் பார்த்தான். அவன் முகத்தில் ஒரு தந்திரமான புன்னகை தோன்றியது. அவன் ஏதோ சொல்லப் போனான். ஆனால் மிதுன் எதிர்பாராத விதமாக உதயசிம்மனின் தோளை தட்டி, உதயா, நீ இரு, நான் அவன்கிட்ட பேசணும் என்றான். பின்னர் அவன் வீராவை நெருங்கி புன்னகையுடன், நீ எனக்கு ஒரு செய்தி அனுப்புனதா கேள்விப்பட்டனே. நான் தான் மிதுன், கலைமான் குடும்பத்தோட வாரிசு. உனக்கும் உதயசிம்மனுக்கும் இடையில இருக்கிற விஷயத்துல நான் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டியாமே. நான் கேட்ட செய்தி சரிதானே என்று கேட்டான். ஆமா, நீ கேள்விப்பட்டது சரிதான். நான் அப்படிதான் சொன்னேன். பாரு, உதயசிம்மனுக்கும் எனக்கும் இடையில இருக்கிற பிரச்சனை ஒரு குடும்ப பிரச்சனை. அதுல 3வது மனுஷனான நீ தலையிட தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் என்றான். வீரா அமைதியாக ஆனால் அதே நேரம் பயமின்றி சொன்னான். இப்போது மிதுனே அவனிடம் நேரடியாக பேசிக் கொண்டிருந்ததா வீரா
அவன் தலையிட்டதில் உண்டான எரிச்சலை வெளிக்காட்டாமல் இருந்தான். மிதுன் அவனை பார்த்து சிரித்தான். பின்னர் தன் கையில் ஒரு அடையாள அட்டையை எடுத்து அதை வைத்து விளையாடத் தொடங்கினான். பின் மெதுவாக வீராவை சுற்றி நடந்தபடி, ஆனா எப்படியோ நான் இந்த விஷயத்துல தலையிட தானே செய்வேன், உனக்கு அது பிரச்சனையா இருக்காதா என்று வம்பிழுத்தான். வீரா கடுப்பானாலும் அமைதியாகவே, பாரு, இது எங்க குடும்ப விஷயம், நாங்களே இதை தீர்த்துக்குவோம், நீ இதுல தலையிடாம இருப்பன்னு நம்புற என்றான். உண்மையில் வீரா மிதுனிடம் இது உனக்கு சம்பந்தமே இல்லாத விஷயம் என்றுதான் சொல்ல விரும்பினான். ஆனாலும் நேரடியாக கடுமையான வார்த்தைகள் எதுவும் அவன் இன்னும் பயன்படுத்தவில்லை. மிதுனை அமைதியாக சமாதானப்படுத்துவதே இப்போது நல்லது என்று வீரா நினைத்தான். மேலும் இரத்த பரீட்சை தொடங்கும் நேரத்தில் மிதுனிடம் சண்டையிட அவன் விரும்பவில்லை. வீராவின் வார்த்தைகளை கேட்ட மிதுன் தலையை உயர்த்தி சத்தமாக சிரித்துவிட்டு, நீ ஏதோ வதந்தியை கேள்விப்பட்டு ஏமாந்துட்டன்னு நினைக்கிறேன். எனக்கு நியாயமா நடக்கவே தெரியாது. சரி, இந்த விஷயத்துல நான் தலையிடுறத நீ விரும்பலனா நீ எனக்கு ஒரு வாக்குறுதி கொடு என்றான். என்ன மாதிரியான வாக்குறுதி என்று வீரா புருவங்களை உயர்த்தினான். மிது இவ்வளவு எளிதில் சமரசம் செய்து கொள்வான் என்று அவன் நினைக்கவில்லை. மிதுனு நக்கலான குரலில், பிரதான தேர்வை தவிர்த்துட்டு நகரத்தோட தெற்குல இருக்கிற எங்க கடைக்கு போய் ஒரு கத்திய வாங்க, அப்புறம் ஒரு ஆத்தங்கரைக்கு போய் அந்த கத்தியால உன் கழுத்தை அறுத்துக்கிட்டு நீயே தற்கொலை செஞ்சுக்க. நீ அப்படி செஞ்சா ஓ விஷயத்துல நான் தலையிட மாட்டேன் என்றான். மிதுனின் துணி இது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல என்பது போல இருந்தது. மிதுனின் பேச்சை கேட்டதும் அங்கிருந்த மற்ற வீரர்கள் வீராவை பார்த்து சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தனர். அடுத்து என்ன நடக்கும்? வீரா மிதுனிடம் என்ன சொல்வான்? மிதுனுக்கு பொருத்தமான பதிலை கொடுப்பானா? வீராவின் ஆசிரமத்தின் சீடராகும் இலக்கு என்னவாகும்? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். பிரதான தேர்வை தவிர்த்துட்டு நகரத்தோட தெற்குல இருக்கிற எங்க கடைக்கு போய் ஒரு கத்திய வாங்க, அப்புறம் ஒரு ஆத்தங்கரைக்கு போய் அந்த கத்தியால உன் கழுத்தை அறுத்துக்கிட்டு நீயே தற்கொலை செஞ்சுக்கிட்டு செத்துடு. நீ அப்படி செஞ்சா உன் விஷயத்துல நானும் தலையிட மாட்டேன் என்றான். இதை கேட்டதும் அங்கிருந்த மிதுனின் ஆட்கள் அனைவரும் சத்தமாக சிரிக்கத் தொடங்கினர். ஒரு கணம் வீராவின் இதயத்திலும் கோபம் எழுந்தது. ஆனால் அடுத்த நொடி வீராவும் சத்தமாக சிரிக்கத் தொடங்கினார். என்ன ஒரு நகைச்சுவை என்று வீரா சிரிப்பதைக் கண்டு அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். இதுவரை அவனை பார்த்து சிரித்த வீரர்கள் இப்போது திடீரென அமைதியாகிவிட்டனர். வீரா தனது தந்தையின் மரணத்திற்கு பழிவாங்குவதாக சபதம் செய்திருந்தார். மேலும் அவன் தனது இலக்கிலிருந்து விலக விரும்பவில்லை. முதல் தேர்வின் போது மிதுன் தன்னை கொல்ல 4 பேரை அனுப்பி இருந்தாலும் வீரா அதிக வெறுப்பை காட்டவில்லை. இதற்கு காரணமே அவன் மிதுனை மேலும் தூண்ட விரும்பவில்லை என்பதுதான். எல்லாவற்றிற்கும் மேலாக கலைமான் குடும்பம் யவன சாம்ராஜ்யத்தின் ஒரு பிரபுத்துவ குடும்பம். வீராவோ தனியாக இருந்தார். மேலும் மிதுன் தன் மௌனத்தை தனது பலவீனத்தின் அறிகுறி என்று தவறாக புரிந்து கொண்டிருப்பதை வீரா உணர்ந்தார். அத்தகையவர்களுடன் பணிவாக பேசுவது பயனற்றது. அத்துடன் மிதுனை பின்னுக்கு தள்ள ஒரே வழி வார்த்தைகள் அல்ல, சக்தியை பயன்படுத்துவதுதான். அதனால் இப்போது நேரடியாகவே, மிதுன், நான் உன்னை பார்த்து பயப்படுவேன்னு நினைக்கிறியா? உனக்காக ரத்த பரீட்சையை தவிர்த்துட்டு நான் தற்கொலை செஞ்சுக்கணுமா? இது என்ன மாதிரியான கேலி பேச்சு? சரி, இப்ப நான் சொல்றத கவனமா கேளு. நான் உன் முன்னாடியே நிக்கிறேன். என் உயிரை உன்னால எடுக்க முடியும்னு நீ நினைச்சா அதை முயற்சி செய். உனக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு நானும் பார்க்கிறேன் என்ற வீராவின் உடலில் இருந்து ஒரு வலுவான ஒளி வெளிப்பட்டது. வீராவின் முகம் உணர்ச்சியற்றதாக இருந்தாலும் அவனது இதயம் கோபத்தால் சுடர்விட்டு எரிந்தது. இந்த நேரத்தில் அனைவரின் கவனமும் வீராவின் மீதும் அவனது உடலிலிருந்து வெளிப்படும் ஒளியின் மீதும் குவிந்திருந்தது.
தொலைவில் நின்று கொண்டிருந்த உயர்குடி குடும்பங்களை சேர்ந்த வீரர்களின் பெரிய குழு கூட இந்த காட்சியை உற்சாகமாக பார்த்துக் கொண்டிருந்தது. அப்போது வெள்ளை உடையணிந்திருந்த ஒரு உயர்குடி குடும்பத்தை சேர்ந்த வீரன் ஒருவர், இந்த மிதுன் உண்மையிலேயே ஒண்ணுக்கும் உதவாதவன் தான். அவனோட முழு குழுவையும் ஒரு பலவீனமானவன் கூட சண்டை போட அழைச்சிட்டு போயிருக்கான். நாய்க்கு பித்து பிடிச்சா சிங்கத்தோடவும் ஒண்டிக்கு ஒண்டி நிக்குமா. உயிர் பயம் பூனைய கூட யானையா மாத்துமா. இது தெரியாம போய் நிக்கிறத பாரு, முட்டாள். அவனோட ஒளிய பார்த்தாலே தெரியலையா அவன் சண்டை போட தயாரா தன்னோட பலத்தை சேகரிக்கிறான்னு என்றான். உடனே மற்றொரு வீரன், எனக்கு என்னமோ நீ அவனை பத்தி அதிகமா யோசிக்கிறேன்னு தோணுது. அவன் அந்த அளவுக்கு திறமையானவனா வலிமையானவனா எனக்கு தெரியல. தவிர அவன் மணிப்பூரா சக்கரத்தை மட்டுமே எழுப்பியிருக்கான். அதனால அவனால மிதுனுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் இவன மாதிரி ஆளுங்களுக்கு பாடம் கத்து கொடுக்க மிதுனுக்கு நல்லாவே தெரியும் என்றான். இதை கேட்டதும் அவனுக்கு அருகில் நின்ற அவனது மெய்க்காப்பாளர் அவரை வணங்கி, எஜமானர் தீனா, நீங்களும் இன்னைக்கு ரத்த பரீட்சையில பங்கேற்க போறீங்க. அதனால இந்த இளைஞன் கிட்ட நீங்களும் கவனமா இருக்கணும் என்றார். நீ என்ன சொன்ன? அவன் கிட்ட நான் கவனமா இருக்கணுமா? இதுக்கு அர்த்தம் என்ன? அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும் என்று தீனா கோபம் கொண்டாலும் சற்று பொறுமையாகவே கேட்டான். தன்னுடைய மெய்க்காப்பாளர் காரணமின்றி எதுவும் சொல்ல மாட்டார் என்பது அவனுக்கு தெரியும். விஷயங்கள் நினைத்தது போல அவ்வளவு எளிமையானது இல்லையோ என்ற சந்தேகம் வந்தது. மேலும் அவனது மெய்க்காப்பாளர் பல ஆண்டுகளுக்கு முன்பே ருத்ர மகாவீரர் ஆகிவிட்டார். அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர். எல்லாவற்றிற்கும் மேலாக தனது மெய்க்காப்பாளர் மீது தீனா முழு நம்பிக்கை வைத்திருந்தார். மெய்க்காப்பாளரும், ஏன்னு எனக்கு தெரியல, இந்த பையன் மணிப்பூரா சக்கரத்துல மட்டுமே இருந்தாலும் அவன் ரொம்பவே ஆபத்தான சக்தி வாய்ந்த எதிரின்னு எனக்கு தோணுது. அதனால நீங்க கவனமா இருக்கிறது நல்லது என்றான். தனது நம்பகமான மெய்க்காப்பாளர் பேச்சு தீனா புருவங்களை உயர்த்தினார். பின்னர் ஒரு தந்திரமான புன்னகையுடன், அப்ப விஷயம் இன்னும் சுவாரஸ்யமாகிட்டு வருதுன்னு சொல்லு. அப்படின்னா இந்த முறை மிதுனுக்கு தான் பிரச்சனை. பாப்போம் எந்த மீன் தூண்டில்ல மாட்டி துடிக்க போகுதுன்னு என்றான். இந்த உயர்குடி குடும்பங்களின் இளைய தலைமுறையினர் இடையேயான உறவு கூட அவ்வளவு வலுவாக இல்லை. சில உயர்குடி குடும்பங்களுக்கிடையில் வேறுபாடுகள் கூட இருந்தன. அதனாலேயே தீனா மிதுனை எச்சரிக்க விரும்பவில்லை. மேலும் அவனது மெய்க்காப்பாளர் வீரா மிகவும் வலிமையானவர் என்று சொன்னாலும் மிதுன் வீராவை சமாளித்து விடுவான் என்றே தீனா நம்பினான். ஏனெனில் தீனாவும் ஒரு உயர்குடி குடும்பத்தை சேர்ந்தவன் என்பதால் மிதுனின் திறமையை அவனும் நன்றாகவே அறிந்திருந்தான். மறுபுறம் உதயசிம்மன் மற்றும் அவனுடன் நின்ற உயர்குடி குடும்பத்தை சேர்ந்த மற்ற வீரர்களின் முகங்களில் விசித்திரமான வெளிப்பாடுகள் இருந்தன. வீராவின் வார்த்தைகள் இன்னும் அவர்களின் காதுகளில் எதிரொலித்துக் கொண்டிருந்தன. மிதுன் இன்னும் தனது விரல்களுக்கிடையில் அடையாள அட்டையை வைத்து சுழட்டிக் கொண்டே இருந்தான். அவன் முகம் அமைதியாக இருந்தது. ஆனால் அவனது கண்கள் கொல்லும் நோக்கத்துடன் மின்னிட, உனக்கு சுலபமான விடுதலைனா அது மரணம் மட்டும்தான். அது வேணானா உன்னை அலற விடவும் என்கிட்ட எத்தனையோ வழி இருக்கு. அது என்னன்னு சொல்லவா என்றான். வீராவும் கிண்டலாக, ஐயோ எனக்கு அது தேவையில்லை. ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, என்னை கொல்றது நீ நினைக்கிறது போல அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல என்றான். அதை சகித்துக் கொள்ள முடியாத மிதுன், ஏய் இன்னும் எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்க? நேரத்தை வீணாக்கிறத நிறுத்திட்டு இவனை கொல்லுங்க என்று கத்தினான். மிதுன் கத்தியதும் ஒரு உயரமான இளைஞன் அவன் பின்னாலிருந்து வந்து கையை முஷ்டியாக உயர்த்தி வீராவின் தலையில் பலமாக அடித்தான். அந்த இளைஞனின் வலிமை அநாகத சக்கரத்தின் உச்சத்தில் இருந்தது. குத்து மிகவும் சக்தி வாய்ந்தது. ஆனாலும் வீரா பதற்றமடையவில்லை. அதற்கு பதிலாக தனது கையை உயர்த்தி அந்த சக்தி வாய்ந்த குத்தை தடுத்தான். வீரா உறுதியாக இருந்த போதிலும் அவன் இப்படி பேசியிருக்க கூடாது என்று பார்வையாளர்கள் எண்ணினர். அவர்களை பொறுத்தவரை மணிப்பூரா சக்கரத்தின் சக்தியுடன் அநாகத சக்கரத்தின் வீரரை தோற்கடிப்பது
முட்டையால் கல்லை உடைப்பது போன்றது. பூ! இருவரின் கைமுட்டிகள் மோதியது. அந்த பகுதி முழுவதும் ஒரு பெரிய சத்தம் எதிரொலித்தது. தாக்குதல் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்ததால் அது கிட்டத்தட்ட வீராவின் கையை உடைத்திருக்க கூடும். அதியன் சற்று தொலைவில் இருந்தான். அந்த இளைஞன் வீராவை தாக்குவதை கண்டதும் அவன் கண்கள் கவலைப்படத் தொடங்கின. வீரா பலவீனமாக இல்லை என்றாலும் இந்த மக்களை எதிர்த்து போராடும் அளவுக்கு வலிமையற்றவன் என்றே அதியன் எண்ணினான். ஆனால் உண்மை என்னவென்றால், நேற்றைய கடைசி காட்சியை அவன் பார்த்திருக்கவில்லை. அவன் கருத்துப்படி வீரா சக்தி வாய்ந்தவனாக இருந்தாலும் அநாகத சக்கரத்தின் வீரனை தோற்கடிப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. இதனால் வீரா மிகவும் சக்தி வாய்ந்தது. ஆனாலும் வீரா பதற்றமடையவில்லை. அதற்கு பதிலாக தனது கையை உயர்த்தி அந்த சக்தி வாய்ந்த குத்தை தடுத்தான். வீரா உறுதியாக இருந்த போதிலும் அவன் இப்படி பேசியிருக்க கூடாது என்று பார்வையாளர்கள் எண்ணினர். அவர்களை பொறுத்தவரை மணிப்பூரா சக்கரத்தின் சக்தியுடன் அநாகத சக்கரத்தின் வீரரை தோற்கடிப்பது முட்டையால் கல்லை உடைப்பது போன்றது. இருவரின் கைமுட்டிகள் மோதியது. அந்த பகுதி முழுவதும் ஒரு பெரிய சத்தம் எதிரொலித்தது. தாக்குதல் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்ததால் அது கிட்டத்தட்ட வீராவின் கையை உடைத்திருக்க கூடும். அதியன் சற்று தொலைவில் இருந்தான். அந்த இளைஞன் வீராவை தாக்குவதை கண்டது அவன் கண்கள் கவலைப்படத் தொடங்கின. வீரா பலவீனமாக இல்லை என்றாலும் இந்த மக்களை எதிர்த்து போராடும் அளவுக்கு வலிமையற்றவன் என்றே அதியன் எண்ணினான். ஆனால் உண்மை என்னவென்றால், நேற்றைய கடைசி காட்சியை அவன் பார்த்திருக்கவில்லை. அவன் கருத்துப்படி வீரா சக்தி வாய்ந்தவனாக இருந்தாலும் அநாகத சக்கரத்தின் வீரனை தோற்கடிப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. இதனால் வீரா பெரிய சிக்கலில் இருப்பதாக அதியன் நினைத்தான். அங்கிருந்த அனைவருமே அதியனைப் போலவே யோசித்தனர். ஆனால் முன்னால் நடந்தது அனைவரின் கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. எல்லா கண்களும் வீராவையே பார்க்க, அவன் கால்கள் தரையில் உறுதியாக ஊன்றி இருக்க அதே இடத்தில் நின்று கொண்டிருந்தான். வீராவின் உடலில் சூடான நீரோட்டம் பாய்ந்து உயரமான இளைஞனின் குத்தின் சக்தியை செயலிழக்கச் செய்தது. அதே நேரத்தில் அந்த உயரமான இளைஞன் தடுமாறி பல படிகள் பின்வாங்கி தரையில் விழுந்தான். இது மட்டுமல்லாமல் அவன் கையில் காயம் ஏற்பட்டது. இதனால் வலியில் கத்தினான். கோபத்தாலும் அவமானத்தாலும் அவன் முகம் சிவந்திருந்தது. இந்த காட்சியை பார்த்த யாரும் இதை எதிர்பார்க்கவில்லை. அனைவரும் ஆச்சரியத்தில் கண்கள் விரித்தனர். இப்போது அவர்களது கண்கள் வீரா மீது மிகுந்த மரியாதையுடன் படிந்தது. மணிப்பூரா சக்கரத்தின் சக்தியுடன் அநாகத சக்கர வீரனின் தாக்குதலை நிறுத்துவது எந்த சாதாரண மனிதனும் செய்யக்கூடிய ஒன்றல்ல. ஆனால் வீரா அதை செய்தார். 1000க்கும் மேற்பட்ட சாதாரண வீரர்கள் முன்னிலையில் ஒரு உயர்குடி குடும்பத்தை சேர்ந்த ஒரு வீரனுக்கு வீரா பாடம் கற்பித்துள்ளார். இது சாதாரண வீரர்களின் இதயங்களில் மகிழ்ச்சி அலையை ஏற்படுத்தியது. அதே நேரம் மிதுனுடன் வந்தவர்களால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அவர்கள் வீராவை தாக்கும் நோக்கத்துடன் அவனை சூழ ஆரம்பித்தனர். வீரா ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு கண்களை சுழற்றினான். அவர்கள் அனைவரும் அவனை தாக்கினார். அவன் நிச்சயமாக போராடுவான். மரணத்திற்காக காத்திருக்க மாட்டான். ஆனால் கடைசி மூச்சு வரை போராடுவான். அவனால் அனைவரையும் கொல்ல முடியாவிட்டாலும் கூட கைவிட மாட்டான். விஷயம் தீவிரமாகிட ஒரு கடுமையான போர் நடக்கவிருந்தது. அப்போது திடீரென ஒரு உரத்த குரல் கேட்டது. இங்க என்ன முட்டாள்தனம் பண்றீங்க? இன்னைக்கு உங்க ரத்த பரீட்சை நாள். நீங்க இங்க சண்டை போடுறீங்களா என்றது அந்த குரல். சத்தத்தை கேட்டு திரும்பிய வீரர்கள் ஒரு தேர் தங்களை நோக்கி வருவதை கண்டார்கள். அதில்தான் கத்தியபடி அனைவரையும் நிறுத்தியவன் நின்றான். அந்த மனிதனின் பெயர் யஷ்வந்த்.
35-40 வயதுடையவன். அவன் இரத்த பரீட்சைகளின் ஒழுங்கை மேற்பார்வையிடும் ஒரு தேர்வாளர். யஷ்வந்த் தனது தேரிலிருந்து குதித்து வீராவை நோக்கி நடந்தார். பின் அனைவரிடமும், இங்கு யார் சண்டை போடுறது என்று கேட்டான். ஐயா, இவன்தான். காரணமே இல்லாம எல்லாரோடவும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவன் இவன்தான் என்று உதயசிம்மன் வீராவை காட்டி குற்றம் சாட்டினான். உடனே யஷ்வந்த், சண்டை போட 2 பேர் தேவை. அப்ப சொல்லுங்க, இன்னொருத்தர் யாரு என்று கேட்டான். அது நான் தான் என்றபடி கலைமான் குடும்பத்தை சேர்ந்த உயரமான இளைஞன் கையை தூக்கினான். யஷ்வந்த் தலையசைத்து, அப்படின்னா நீங்க 2 பேரும் ரத்த பரீட்சையில கலந்துக்க தகுதியற்றவங்க என்றான். இதை கேட்டதும் வீராவின் முகம் வெளிரிப் போனது. தான் தேர்விலிருந்து வெளியேற்றப்படுவது நியாயமற்றது என எண்ணியவர் உடனடியாக தன்னை காத்துக்கொள்ள விளக்க முற்பட்டான். ஆனா ஐயா, நான் சண்டைய தொடங்கல. நான் சண்டையிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. அது என்னோட தவறில்ல. அப்படி இருக்கும்போது ஏன் என்ன தேர்விலிருந்து வெளியேற்றணும் என்று கேட்டான். நீ சண்டை போட்டல, இங்க சண்டை போட்டா எந்த வாதமும் இல்லாம ஆதிசக்தி ஆசிரமத்திலிருந்து வெளியேற்றப்படுவ, அவ்வளவுதான் என்ற யஷ்வந்த் வீராவின் எந்த வாதத்தையும் கேட்க விரும்பவில்லை. வீரா நடப்பதை புரிந்து கொள்ளவோ அல்லது தனது வாதத்தை எடுத்து சொல்லவோ முயல்வதற்குள் கலைமான் குடும்பத்தை சேர்ந்த அந்த உயரமான இளைஞர், ஐயா, நான் ஆதிசக்தி ஆசிரமத்தோட உள்சீடர். நான் ரத்த பரீட்சையில பங்கேற்கல என்றான். உள்சீடரா? நீ எந்த குழுவை சேர்ந்தவர் என்று யஷ்வந்த் கேட்க, உயரமான இளைஞன், நான் விண்தழல் குழுவையா என்றான். விண்தழல் குழு ஆசிரியர் ராகவேந்திரனும் இங்க இருக்காரு. நீ ஒரு உள்சீடருங்கிறதுனால உன்னோட குழுவிலிருந்து 100 புள்ளிகள் கழிக்கப்படும் என்று யஷ்வந்த் அறிவித்தார். உயரமான இளைஞனின் முகத்தில் ஒரு நிதானமான புன்னகை தோன்றியது. அனைவருக்கும் தெரியும், 100 புள்ளிகள் என்பது பலவீனமான மற்றும் சாதாரணமட்ட மக்களுக்குத்தான் பெரியது. ஆனால் உயர் குடும்பங்களை சேர்ந்த சீடர்களுக்கு அது ஒன்றும் இல்லை. அத்தகைய தண்டனை அவர்களுக்கு அர்த்தமற்றதும் கூட. அவர்கள் தங்கள் 100 புள்ளிகளை இழந்தாலும் வீராவை ஆதிசக்தி ஆசிரமத்திலிருந்து வெளியேற்றுவதில் வெற்றி பெற்றனர். எனவே அவர்களை பொறுத்தவரை இந்த ஒப்பந்தம் லாபகரமானது. 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். இந்த நியாயமற்ற முடிவை கண்டு அவர்கள் அனைவரும் கோபப்படத் தொடங்கினர். ஒரு உயர்குடி குடும்பத்தை சேர்ந்த சீடன் இந்த வகையான தண்டனையை பெறுவதும் பெறாததும் ஒன்றுதான். மேலோட்டமாக பார்த்தால் யஷ்வந்த் தனது வேலையை நேர்மையாக செய்வது போல தோன்றும். ஆனால் அவனுமே நிச்சயமாக செல்வாக்கு மிக்கவர்களுக்கு உதவுவான். அதே நேரத்தில் ஆதிசக்தி ஆசிரமத்தின் 33 முக்கிய குழுக்களும் தேர்களில் அங்கு வந்தன. மாணவர்கள் இரத்த பரீட்சையில் தேர்ச்சி பெற்ற பிறகு ஒவ்வொரு குழு தலைவரும் அந்த மாணவர்களை தேர்ந்தெடுப்பார்கள். மாணவர்களின் செயல்திறனை அடிப்படையாக கொண்டு அவர்கள் தங்களுக்கு சரியான மாணவரை தேர்ந்தெடுக்கலாம். தங்கள் குழுக்களை சிறப்பாக வளர்க்க ஒவ்வொரு குழு தலைவரும் தங்கள் குழுவிற்கு சிறந்த மாணவர்களை எடுத்துக்கொள்ள விரும்பினர். இங்கே வீரா தனது நிலைமை எவ்வளவு மோசமாக உள்ளது என்பதை உணர்ந்தார். யஷ்வந்த் உயர்குடி குடும்பங்களுக்கு உதவுவது தெளிவாக தெரிந்தது. அதனால் விடாமல் வாதிட்டான். தேர்வாளர் ஐயா, நான் இந்த சண்டையை தொடங்கல. நீங்க என்ன நம்பணும். இங்க இருந்த எல்லாரும் அதை பார்த்தாங்க. நான் சண்டையிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. அதனால என்ன போட்டியிலிருந்து தகுதி நீக்க செய்யறது நியாயம் இல்லாதது என்றான். இப்ப என்ன, நீ எனக்கு எது சரி எது தப்புன்னு சொல்லி கொடுக்க போறியா என்று யஷ்வந்த் வீராவை பார்த்து நக்கலாக கேட்டான். அடுத்து என்ன நடக்கும்? உதயசிம்மன் திட்டம் நிறைவேறிவிட்டதா? வீரா உண்மையில் தேர்விலிருந்து வெளியேற்றப்படுவானா? தேர்விலிருந்து வெளியேற்றப்பட்டால் வீரா வேதாவை எப்படி காப்பாற்றுவான்? வீராவுக்கு நியாயம் கிடைக்குமா? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். தேர்வாளர் ஐயா, நான் இந்த சண்டையை தொடங்கல.
நீங்க என்ன நம்பணும். இங்க இருந்த எல்லாரும் அதை பார்த்தாங்க. நான் சண்டையிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. அதனால என்ன போட்டியிலிருந்து தகுதி நீக்க செய்யறது நியாயம் இல்லாதது என்றான். இப்ப என்ன, நீ எனக்கு எது சரி எது தப்புன்னு சொல்லிக் கொடுக்க போறியா என்று யஷ்வந்த் வீராவை பார்த்து நக்கலாக கேட்டார். இல்ல, நான் என் பக்கம் நியாயத்தை சொல்றேன் என்ற வீராவை குறுக்கிட்ட யஷ்வந்த், சரி சொல்லு, நீ சண்டை போட்டியா என்று கேட்டார். ஆமா என்று வீரா நேர்மையாக பதிலளித்தான். அவன் சண்டையில் பங்கேற்றாலும் அவனுக்கு அவ்வாறு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அவன் அவ்வாறு செய்யவில்லை என்றால் இந்நேரம் இறந்திருப்பான். அவ்வளவுதான், நீ ஏன் உன்னோட குற்றத்தை ஒத்துக்கிட்ட. இதுல வேற எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உன்னோட வெள்ளி கடிதத்தை திருப்பி கொடுத்துட்டு ஆதிசக்தி ஆசிரமத்தை விட்டு வெளியேறு என்று யஷ்வந்த் வீராவின் சீடர் சான்றிதழை பெற கையை நீட்டினான். வீரா 2 அடிகள் பின்வாங்கி, என்னை இப்படி தண்டிக்கிறது நியாயமே இல்ல. இந்த தண்டனையை என்னால ஏத்துக்க முடியாது. இங்க 1000க்கும் மேற்பட்ட வீரர்கள் இருக்காங்க. இங்க என்ன நடந்ததுன்னு யார்கிட்டயாவது நீங்க கேட்கலாம் என்று தைரியமாக சொன்னான். ஒரு சாதாரண தற்காலிக சீடன் தன்னிடம் இப்படி தைரியமாக பேசுவான் என்று யஷ்வந்த் எதிர்பார்க்கவில்லை. அவரை பொறுத்தவரை சீடர்கள் தலைக்குனிந்து பயிற்றுவிப்பாளரின் முடிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் வீரா கேள்வி கேட்டது யஷ்வந்தின் ஆணவத்தை தட்டி எழுப்பியது. யார்கிட்ட பேசுறான்னு தெரிஞ்சுதான் பேசுறானா என்று தனக்குள் சொல்லிக்கொண்ட யஷ்வந்த் கோபமாக வீராவிடம், உனக்கு எவ்வளவு தைரியம் என்று கத்தி வீராவை அறைய கையை உயர்த்தினார். யஷ்வந்த் தனது கையில் எந்த உள் வலிமையையும் அல்லது எந்த நுட்பத்தின் திறமையையும் பயன்படுத்தவில்லை என்றால் அவரது உடல் வலிமை மட்டுமே வீராவை கடுமையாக காயப்படுத்த போதுமானதாக இருந்தது. யஷ்வந்தின் வலிமை ருத்ர மகாவீரன் அளவிலான போர் வீரனின் வலிமை என்பதால் அவரது வலிமை வீராவின் வலிமையை விட 10 மடங்கு அதிகமாக இருந்தது. அவரது கையிலிருந்து வரும் அடி வீராவுக்கு எவ்வளவு பேரழிவை ஏற்படுத்தும் என்பதை ஒருவர் கற்பனை கூட செய்ய முடியாது. யஷ்வந்தின் கையின் ஆற்றலை உணர்ந்த வீரா பயந்தான். அவனது உடல் ஒரு மரண ஆயுதத்தைப் போல வலிமையானதுதான். தன்னை விட பல மடங்கு அதிக சக்தியை தாங்கும் திறன் கொண்டதுதான். ஆனால் அழிக்க முடியாதவன் அல்ல. யஷ்வந்தின் தாக்குதலால் வீரா கொல்லப்படாவிட்டாலும் குறைந்தபட்சம் பலத்த காயமடைவான். யஷ்வந்த் அவனை அறையப் போகும் போது ஒரு குரல், யஷ்வந்த், நீ என்ன செய்ய முயற்சி பண்ற என்றது. வீராவும் யஷ்வந்தும் சத்தம் வந்த திசையை நோக்கி திரும்பிட கடல் நீல நிற உடையில் ஒரு அழகான இளம்பெண் தூரத்தில் நின்று கொண்டிருந்தாள். வீராவுக்கு அவளை நன்றாக நினைவிருந்தது. அவன் நேற்று முதல் நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்ற போது அவளை சந்தித்திருந்தான். அவளை பார்த்ததும் சட்டென வீராவுக்கு ஒரு புதிய சக்தி வந்தது. அவன் தன்னம்பிக்கை மீண்டது. யஷ்வந்த் எவ்வளவு கோபமாக இருந்தாலும் சிவாங்கியை பார்த்தவுடன் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு அமைதியாக, பெருசா எதுவும் இல்ல துணை முதல்வர் சிவாங்கி, நான் ஒரு சீடனுடைய அராஜகத்துக்காக அவனை தண்டிக்கிறேன், அவ்வளவுதான் என்றார். சிவாங்கி எவ்வளவு கோபமாக இருக்கிறாள் என்பது அவளை பார்த்ததுமே யஷ்வந்துக்கு புரிந்தது. ஒருவேளை அவரது செயல்கள் மட்டும் அவளுக்கு தெரிந்தால் அவர் பெரிய சிக்கலில் மாட்டிக்கொள்வார். எனவே இந்த விஷயத்தை சீக்கிரம் தீர்த்து வைக்க விரும்பினார். ஆனால் சிவாங்கி நீண்ட நேரமாக அவர்களை கவனித்துக் கொண்டிருப்பதையும் சண்டைக்கான காரணத்தை அவள் நன்கு அறிந்திருப்பதையும் யஷ்வந்த் அறிந்திருக்கவில்லை. யஷ்வந்த் இதை வேறு யாரிடமாவது முயற்சித்திருந்தால் அவள் அதை பொருட்படுத்தி இருக்க மாட்டாள். ஆனால் சிவாங்கி வீராவை மிகவும் சிரமப்பட்டு கண்டுபிடித்துள்ளாள். இந்த ஆண்டு போட்டிக்கு வந்த அனைத்து வீரர்களிலும் வீராதான் மிகவும் திறமையானவன் என்று அவள் கருதினாள். மேலும் அவள் தனது குழுவில் வீராவை சேர்க்க முடிவு செய்திருந்தாள். அவன் இப்படி பாதிக்கப்படுவதை அவளால் பார்க்க முடியாது. பொற்கதிர்குழு மாணவன தொட உனக்கு எவ்வளவு தைரியம்? வீராவன் நான் பாதுகாப்ப என்று சிவாங்கி தன் இதயத்தில் முடிவு செய்தாள். அதனால் அவள் தீவிரமான குரலில், அவ என்ன மாதிரியான ஆணவத்துக்காக தண்டிக்கப்படுறான், என்ன விதிகளை மீறினா விளக்கமா சொல்லுங்க என்றாள். யஷ்வந்த் அமைதியான குரலில், அவ இங்க இன்னொரு சீடனோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். இது ஆதிசக்தி ஆசிரம விதிகளை மீற மாதிரி ஆகும்.
அப்ப தண்டனை கொடுக்கறதான நியாயம் என்றார். யஷ்வந்த் தன்னை நியாயப்படுத்தி பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் வீராவை காப்பாற்றவே சிவாங்கி இங்கு வந்திருப்பது யஷ்வந்துக்கு தெரியாது. இல்ல, நான் யாரோடையும் சண்டை போடல. அவங்க என்ன தாக்குனாங்க. ஆனா தன்னை தற்காத்துக்க முயற்சி பண்ற ஒரு பாதிக்கப்பட்டவர் கூட இங்க தண்டிக்கப்படுவார்னு எனக்கு தெரியாது என்று கிண்டலடித்த வீரா யஷ்வந்தை குறிவைக்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டார். வீராவின் வார்த்தைகளை கேட்டதும் யஷ்வந்தின் முகபாவம் மாறியது. வீராவை உடனே கொல்ல விரும்பினான். ஆனால் சிவாங்கியின் அமைதியான மற்றும் தீவிரமான குரல் அவனது எண்ணங்களை தடை செய்தது. யஷ்வந்த், ஒரு தேர்வாளரா சரிக்கும் தவறுக்கும் இடையில இருக்கிற வேறுபாட உங்களுக்கு காட்ட தெரிஞ்சிருக்கணும். இந்த வீரனுக்கு ஏன் தன் பக்க நியாயத்தை சொல்ல அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கல? நீங்க என்ன செய்ய விரும்புறீங்க என்று கேட்டாள். சிவாங்கியின் கூர்மையான வார்த்தைகள் யஷ்வந்தின் நேர்மையை தாக்கின. அவள் குரலில் இருந்த கோபத்தை உணர்ந்த யஷ்வந்த் இந்த விஷயத்திலிருந்து தப்பிக்க முடியாது என்பதை உணர்ந்தார். மேலும் தன் ஆணவத்திற்கேற்பட்ட காயத்தை மறைத்த யஷ்வந்த் புன்னகைத்தபடி, துணை முதல்வர் சிவாங்கி, இது ரொம்ப சின்ன விஷயம். நீங்க இவ்வளவு கோவப்பட இதுல ஒண்ணும் இல்லையே என்றார். ஓ சரி, இது ஒரு சின்ன விஷயம்தான்னா அந்த வீரனே இதை தெளிவுபடுத்தட்டும். நீங்க இங்க என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்க என்று வீராவை பார்த்து சிவாங்கி கேட்டாள். வீரா நேர்மையாக மிதுன், உதயசிம்மன் மற்றும் அவனது குழுவினரை சுட்டிக்காட்டி, அவங்க தான் எல்லாத்தையும் ஆரம்பிச்சாங்க. அவங்க என்கிட்ட வந்து எந்த காரணமும் இல்லாம என்ன தொந்தரவு செஞ்சாங்க. அதோட அவங்கள ஒருத்தன் என் மேல பாஞ்சு என்ன அடிக்க முயற்சி பண்ணான். என்னோட தற்காப்புக்காக என் கைய உயர்த்த என்ன கட்டாயப்படுத்தினான் என்றான். வீரா தனது விளக்கத்தை அளிப்பதைக் கண்ட யஷ்வந்த், வீரனே, நீ பேசுறதுக்கு முன்ன கொஞ்சம் யோசிச்சா நல்லது. உன் குற்றச்சாட்டுகள் ஒரு தலபட்சமானது. நீ உன் கருத்து சரின்னு நிரூபிக்க உன்னை ஆதரிக்க கூடிய, உனக்காக சாட்சி சொல்லக்கூடிய யாராவது உன் கூட இருக்காங்களா என்று கேலி செய்தார். இதுவரை சத்தம் போட்டுக் கொண்டிருந்த கூட்டம் சட்டென நிசப்தமாகியது. இதுவரை ஒருவருக்கொருவர் தங்கள் முடிவை கிசுகிசுத்துக் கொண்டிருந்த ஆயிரக்கணக்கான மக்களும் அவர்களிடம் கேள்வி கேட்கப்படுமோ என்று அமைதியாகினர். மிதுனின் முகத்தில் லேசான புன்னகை தோன்றியது. அதே நேரத்தில் உதயசிம்மனும் அமைதியாக சிரித்துக் கொண்டிருந்தான். உயர்குடியை சேர்ந்த மிதுனுக்கு எதிராக மக்கள் எதுவும் சொல்ல மாட்டார்கள் என்பது இருவருக்கும் தெரியும். மேலும் சாதாரண குடும்பங்களை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட சீடர்களுக்கு மிதுனுக்கு எதிராக செல்ல முயற்சிக்க கூட தைரியமில்லை. எதிர்பார்த்தபடி இந்த முழு சண்டையும் அனைவருக்கும் முன்பாக நடந்தது. சிறிது நேரத்திற்கு முன்பு அவர்கள் அனைவருமே அநீதி நடப்பதைக் கண்டு மிகவும் கோபமடைந்தனர். ஆனால் இப்போது அவர்கள் ஆதரவு தரும் நிலை வந்தபோது அவர்களில் யாருக்குமே வீராவுக்காக முன்வந்து பேச தைரியம் இல்லை. வீராவுக்காக சாட்சி அளிக்க எழுந்து நிற்பவர் மிதுனின் எதிரியாக மாறுவார் என்பது அனைவருக்கும் தெரியும். மேலும் தனது உயிரை பணயம் வைக்கும் அளவுக்கு யார் முட்டாள்தனமாக இருப்பார்கள்? எந்த வலுவான பின்னணியும் இல்லாத ஒரு அந்நியனுக்காக மிதுனை அவமதிப்பது கிணற்றில் விழுவதற்கு சமம். அனைவருமே பாம்பை கண்டு அரண்டவர் போல அமைதியாக நின்றனர். அப்போது ஒரு குரல் அந்த அமைதியை கலைத்து எதிரொலித்தது. அதை என்னால உறுதிப்படுத்த முடியும் என்ற குரலை கேட்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டு அந்த குரலை நோக்கி பார்த்தார்கள். அப்போது அதியன் கூட்டத்திலிருந்து வெளியே வந்து சத்தமாக, உயர்குடி குடும்பத்தோட சீடர்கள் வீரா கிட்ட வந்து அவனை துன்புறுத்த தொடங்கினத நான் பார்த்தேன். இத ஆரம்பிச்சது அவங்கதான் என்று அதியன் மிதுனையும் அவனுடன் நின்ற சீடர்களையும் சுட்டிக்காட்டினான். அதியன் இப்படி பேசுவது துணிச்சலான செயலாக தெரிந்தாலும் அவனுமே உள்ளுக்குள் மிகவும் பதட்டமாக இருந்தான். அரச தலைநகரை சேர்ந்தவனாக இருந்ததால் உயர்குடி குடும்பங்களின் உரிமைகள் மற்றும் நடத்தை இரண்டையும் அவன் நன்கு அறிந்திருந்தான். பலவீனமான உயர்குடி குடும்பங்கள் கூட சாதாரண குடும்பங்களை விட சக்தி வாய்ந்தவை. இது எல்லாம் தெரிந்த போதிலும் அதியன் தயங்கவில்லை. அதியன் தனக்கு ஆதரவாக பேசுவதைக் கண்ட வீரா உள்ளுக்குள் மிக நிம்மதியாக உணரத் தொடங்கினான். அவன் கண்கள் அன்பை காட்டியது. இருப்பினும் நேற்று தேர்வில் அதியனுக்கு தன்னால் ஏற்பட்ட பிரச்சனையை எண்ணி
கொஞ்சம் வருந்தினான். மேலும் இந்த கடினமான நேரத்தில் தனக்கு ஆதரவாக நின்றதற்காக அதியனுக்கு கண்களால் நன்றி தெரிவித்தான். அதே நேரம் வீராவுக்கு ஆதரவாக அதியன் பேசியதும் மற்ற சாதாரண வீரர்களும் அவனை ஆதரிக்கத் தொடங்கினர். பல நூற்றாண்டுகளாக நடந்து வரும் இந்த அநீதியை அவர்களுமே வெறுத்தனர். இப்போது கலைமான் குடும்பத்திற்கு எதிராக ஒருவர் முதலில் எழுந்ததும் அனைவருமே கலைமான் குடும்பத்தின் அந்த திமிர் பிடித்தவர்களுக்கு தக்க பாடம் கற்பிக்க முடிவெடுத்து விட்டனர். ஆமா, இந்த உயர்குடி குடும்பங்களுடைய சீடர்கள் ரொம்பவே திமிர் பிடிச்சவங்க. உண்மைதான், சண்டைய தொடங்கினது அவங்க தான். ஆமா, நாங்க எல்லாரும் அதை பார்த்தோம். வீரா நிரபராதி. போட்டிக்கு வந்த சாதாரண வீரர்கள் அனைவரும் கத்த ஆரம்பித்தனர். அவர்களின் குற்றச்சாட்டுகளை கேட்டதும் மிதுன் மற்றும் அவனது நண்பர்களின் முகங்கள் இருண்டன. குறிப்பாக அந்த உயரமான இளைஞன். அவன் அதியனை பச்சையாக மென்று சாப்பிட துடிப்பவன் போல பார்த்தான். ஆனால் அங்கு பல பிரிவு தலைவர்களும் இருந்ததால் பிரபுத்துவ குடும்பங்களின் சீடர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. துணைத் தலைவர் சிவாங்கி கண்களை சிமிட்டியபடி, அருமை, அவ்வளவுதான், இப்ப முழு விஷயமும் தெளிவாயிடுச்சு இல்லையா? அவங்க தான் சண்டைய தொடங்கியிருக்காங்க. அப்ப அவங்க தானே தண்டிக்கப்படணும். சண்டைய தொடங்கின இந்த சீடர்கள் எந்த குழுவை சேர்ந்தவங்கனாவது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டாள். அவன் விண்தழல் குழுவோட உள்சீடன் என்ற யஷ்வந்த் அதற்கு மேல் இந்த விஷயத்தில் தலையிட விரும்பவில்லை. அதனால் அமைதியாக, இந்த இளைஞன் கிட்ட இருந்து தண்டனையா 100 புள்ளிகளை குறைக்க முடிவு செஞ்சிருக்கேன் என்றார். விண்தழல் குழுவா? ஆசிரியர் ராகவேந்திரன், உங்களோட உள்சீடர்கள் தான் இங்க குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு அப்பாவியையும் தாக்கியிருக்காங்க. அதனால விதிகள் படி அவங்களுக்கு என்ன தண்டனை வழங்கணும்னு நீங்களே சொல்லுங்க என்று சிவாங்கி ஆசிரியர் ராகவேந்திரனை வற்புறுத்த ஆரம்பித்தாள். இந்த விஷயத்தை அவ்வளவு எளிதில் விட்டுவிட அவள் விரும்பவில்லை. ஆசிரியர் ராகவேந்திரன் ஏமாற்றத்துடன் தனது சீடர்களை பார்த்தார். விதிகளின்படி எல்லா சீடர்களுக்கும் 1000 புள்ளிகளை குறைக்கணும் என்றார். தங்கள் ஆசிரியரின் வார்த்தைகள் கலைமான் குடும்பத்தை சேர்ந்த சீடர்களின் முதுகுத்தண்டில் நடுக்கத்தை ஏற்படுத்தியது. 100 புள்ளிகள் இழப்பு ஏற்றுக்கொள்ளத்தக்கது. ஆனால் அனைவருக்கும் 1000 புள்ளிகள் இழப்பு என்பது அவர்களின் தலையில் இடியே விழுந்தது போல இருந்தது. ஆதிசக்தி ஆசிரமத்தில் சீடர்களின் தகுதி புள்ளிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பயிற்சி வளங்கள் மற்றும் நுட்பங்களை பெறுவதற்கு சீடர்கள் தகுதி புள்ளிகளை கொண்டிருக்க வேண்டும். தகுதி புள்ளிகளை பெறுவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாகவே இருந்த போதிலும் தகுதி புள்ளிகளை பெற்றிட ஆதிசக்தி ஆசிரமத்தால் நிர்ணயிக்கப்பட்ட பணிகளை ஒரு சீடர் முடிக்க வேண்டியிருக்கும். அல்லது விரும்பினால் தகுதி புள்ளிகளையும் விலைக்கு வாங்கலாம். ஆனால் ஒரு தகுதி புள்ளிக்கே 2 குறைந்த தர ஆன்மீக கற்கள் செலவாகும். எனவே 1000 தகுதி புள்ளிகளின் விலை நிச்சயமாக ஒரு பெரிய தொகை. கலைமான் குடும்பம் மிகப்பெரியது மற்றும் செழிப்பானது. ஆனால் ஒரே நேரத்தில் பலர் தண்டிக்கப்படுவதால் கலைமான் குடும்பம் நிறைய பாதிக்கப்படப் போவது உறுதி. துணைத் தலைவர் சிவாங்கி சிரித்துக் கொண்டே, இது நியாயமானதா தெரியுது. இவங்க மொத்தம் 12 பேர் இருக்காங்க. அப்ப குழுவுக்கு மொத்தம் 12,000 புள்ளிகளை கழிக்கணும் என்றார். ஆசிரியர் ராகவேந்திரன் சம்மதமாக தலையசைத்தார். ஆனால் உள்ளுக்குள் கோபம் பொங்கிக் கொண்டிருந்தது. நான் இந்த சீடர்களை கடுமையா தண்டிக்கலனா இந்த சிவாங்கி எனக்கு பிரச்சனையை உண்டாக்குவா. இப்படி இவகிட்ட என்ன மாட்டி விட்டதுக்கே இவங்களுக்கு இந்த தண்டனை தேவைதான் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டார். மறுபுறம் உதயசிம்மன் தனக்கு முன்னால் நடக்கும் நாடகத்தைக் கண்டு திகைத்துப் போனான். வீராவுக்கு பாடம் கற்பிக்கும் முயற்சியில் தான் தனக்கே ஆப்பு வைத்துக் கொள்வோம் என பாவம் அவன் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி பார்த்தாலும் அவனிடம் 200 தகுதி புள்ளிகள் மட்டுமே இருந்தன. இதில் 1000 தகுதி புள்ளிகளை எங்கிருந்து செலுத்துவான்? அவன் நம்பிக்கையுடன் மிதுனை பார்க்க மிதுன் அமைதியாக, கவலைப்படாத, நான் அதை ஏற்பாடு செய்றேன் என்றான். மேலோட்டமாக மிதுன் மிகவும் அமைதியாக தெரிந்தான். ஆனால் அவனுக்குள் பழிவாங்கும் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. அவனை இப்பொழுதே எரித்து சாம்பலாக்க விரும்புவது போல
அவனது எரியும் கண்கள் வீரா மீது பதிந்திருந்தன. உதயசிம்மனால் வீரா பல எதிரிகளை உருவாக்கிக் கொண்டாலும் இன்று அதியன் போன்றவரின் நட்பு அவனை காப்பாற்றியது. ஆனால் ஆபத்து இன்னும் முடிவடையவில்லையே. இப்போதுதானே ஆரம்பமே ஆகியுள்ளது. வீராவை அழிக்க மித்தூனின் ரகசிய திட்டம் என்ன? வீராவிற்கு கலைமான் குடும்பத்தினரால் ஆபத்து வருமா? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.